அனைவருக்கும் வணக்கம். இந்த பட்டிமன்ற தோரணை சிங்கையிலிருந்து ஒளிபரப்பாக்கி கொண்டிருக்கிறது. இதற்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். நம்ம அமைப்பாளர் சொன்ன மாதிரி 2 டீமு, அதை பத்தி எல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். 2 அணியினர். இவங்கள வீடா அல்லது சமூகமா அதிக மகிழ்ச்சியை தருவது அப்படின்ற ஒரு பட்டிமன்றம். இது பொதுவா மகிழ்ச்சி அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம வரையறுத்துக்கிட்டோம்னா, அது எங்க இருக்குது அப்படின்றத வரையறுக்க முடியும். 1. 2வது, வீடு எது, சமூகம் எது, அதையும் நம்ம வரையறுக்கணும். அப்புறம் இன்றைய சூழல். நாங்க ஆராய்ச்சியில பொதுவா டைட்டில், நம்ம தலைப்ப ஒவ்வொரு வார்த்தையா எடுத்து அதை அதுக்கு ஒரு வரையறை கொடுப்போம். அதை வச்சுதான் நம்ம எந்த விதமான ஆராய்ச்சியும் நம்ம முன்னெடுத்து செல்லணும். அப்படிப்பட்ட காரியத்துல பழகின நானு இப்போ உங்களோட பேச்ச இந்த முறையில தான் நான் கவனிக்க போறேன். அதாவது இன்றைய சூழல் என்ன அப்படின்றத நீங்க எல்லாருமே, அதாவது பேச்சாளர்கள்ன்றனால நேத்தே நானே கொஞ்சம் திணறிட்டேன் இவங்களுக்கு பதில் சொல்றதுக்கு. அந்த அளவுக்கு இப்ப பார்த்தா இன்னும் அதிகமான பேச்சாளர்கள், ரொம்ப என்னை பயமுறுத்தக்கூடிய பேச்சாளர்கள்லாம் இருக்கிறீங்க. ஏன்னா நான் சமீபத்துல சிங்கை வந்ததுனால எனக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கு, வாய்ப்பு வந்தது. ஸோ அப்படிப்பட்ட சூழல்ல உங்களுக்கு நான் என்னதான் ஒரு நடுவரா இருந்து சொல்ல போறேன்னு எனக்கு இப்ப பயம் பிடிச்சிருக்குது. ஆனாலும் இன்றைய சூழல் அப்படின்ற ஒரு விஷயம், அந்த விஷயம் என்ன வரையறுக்குது, வீடுன்றது என்ன வரையறுக்குது, சமூகம் என்பது என்ன, எதை கொண்டு வரையறுக்கப்படுகிறது, இதுல மகிழ்ச்சி என்பது என்ன, அதிக மகிழ்ச்சி என்பது என்ன அப்படின்றத நம்ம இன்னைக்கு எடுத்துக்கொண்ட ஒரு காரியத்தை அலச போறோம். ஸோ இப்படி அலசி போறப்ப நிறைய விஷயங்கள் வீட்லயும் நடக்குது, சமூகத்திலயும் நடக்குது. ஆனாலும் எந்தெந்த விஷயங்கள் காரியங்கள் நமக்கு மகிழ்ச்சியை அளிக்கிறது, எந்தெந்த காரியங்கள் நமக்கு உறுத்தலோடு கூடிய ஒரு மகிழ்ச்சியை அளிக்கிறது, அதனால நிறைய விஷயங்கள். சோ இப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை நம்ம அலசி ஆராய்ந்து பொதுமக்களுக்கு பயன்படும் வகை நம்ம அளிக்கிறதுக்கு நம்ம எல்லாரையும் ஒருங்கிணைத்து நம்மளை வழிநடத்தி கொண்டு செல்லுகிற நம்முடைய இயக்குனர் அவர்கள், திரு ஹரிகிருஷ்ணன் அவர்களுக்கு முதலாவது என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். 2வது நம்ம வசந்த மேடம் அம்மார், அப்புறம் நம்ம உமா சங்கர் மற்றும் உள்ள பொறுப்பாளர்கள் எல்லாருக்கும் முதல்கண் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது 2 அணியினரையும் ஒவ்வொருவராக நான் இப்பொழுது பேச அழைக்கிறேன். முதலாவதாக வீடு என்ற அணியிலிருந்து சுரேஷ் அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன். ஆன் பண்ணிக்கலாமா? நானு அனைவருக்கும் வணக்கம். நடுவர் அவர்களுக்கு சிறப்பு வணக்கம். இன்றைய சூழலில் அதிகப்படியான மகிழ்ச்சியை தருவது வீடு என்ற தலைப்பில் நான் பேச இருக்கிறேன். சாயங்காலம் இன்னைக்கு வேலைக்கு போயிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோன்னே ஒரு வீட்டுல மனைவியோட கையில இருந்து ஒரு காப்பியை வாங்கி குடிச்சோன்னே தான் மனசுக்கு ஒரு சந்தோஷம் வந்துச்சு. பையனை பார்த்து பேசும்போது கொஞ்சம் மகிழ்ச்சி. இதெல்லாம் முடிச்சுட்டு பட்டிமன்றத்துல பேசணும்னு நடுவரோட முகத்தை பார்த்தோன்னா வளர்பிறையிலேயே ஒரு முழு நிலவு மாதிரி அப்படி ஒரு மகிழ்ச்சி. எங்களோட அணியினரை பார்க்கும்போது எல்லாரும் ரொம்ப மகிழ்ச்சியா தெரியுறாங்க. ஏன்னா யாருமே வேலைக்கு போல போருக்கு இன்னைக்கு வீட்டிலே இருந்து குடும்பத்தோட தன்னோட சொந்த குடும்பத்துல எல்லாத்தையும் பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. அதனால மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. எதிரி அணியை பார்க்கும்போது கொஞ்சம் தொய்வா தெரியுறாங்க. ஏன்னா அவங்க சமூகம்னு பேசுறவங்க, அங்க இங்க கோயில் குளமெல்லாம் அலைஞ்சிட்டு கஷ்டப்பட்டு வந்த மாதிரி தெரியுது. ஆனா இருந்தாலும் இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தவங்க இன்னமும் சமுதாயம்தான் அதிக மகிழ்ச்சி தரும்னு பேச நினைக்கும் போது அவங்கள பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. இருந்தாலும் அவங்களுக்கு சேர்த்து
நாம தான் தெரிஞ்சுக்கணும். சின்ன வயசுலங்க ஒரு முறை வீட்டுல வீட்டெல்லாம் பிரிஞ்சு பள்ளிக்கூடத்துல ஒரு சுற்றுலாவுக்கு போயிருந்தேன். அப்ப ஒரு 4 நாள் சுற்றுலாலாம் ரொம்ப சந்தோஷமா போணுச்சு. சுற்றுலாலாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த உடனே அம்மா கேக்குறாங்க, என்னப்பா மூஞ்சிலாம் காஞ்சு போன கருவாடு மாதிரி ஆயிட்டு அப்படி சொன்னாங்க. அப்பதாங்க தெரிஞ்சுது, அங்க போய் சுற்றுலாங்கிற பேர்ல எங்கெங்கேயோ சுத்தி பார்த்தோம், புதுசான இடங்கள்லாம் பார்த்தோம், புதிய புதிய உணவு முறைகள்லாம் சாப்பிட்டோம். அதுல எல்லாம் இல்லாத மகிழ்ச்சி, அப்படி அங்க கிடைக்காத அந்த முகத்துல உள்ள மகிழ்ச்சி வந்து வீட்டுல வந்து உடனே அம்மாவை பார்த்தோன்னு தான் கிடைச்சது. அம்மாவுக்கு தான் தெரியுது அந்த முகம், நம்மளோட முகத்தை வாடி இருக்குங்கிற முகத்தை பார்த்து கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்படிதாங்க எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்ம மார்க்கெட்டுக்கு போறோம், கோயிலுக்கு போறோம், பல விசேஷங்களுக்கு போறோம், எங்க போனாலும் அங்க அங்க முடிச்சுட்டு எப்ப வீட்டுக்கு வருவோம்னு ஒரு எண்ணம் தோணும். எனக்கு அப்படிதான் இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. அது நடுவருக்கும் அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க முகத்தை பார்த்தா தெரியுது. அப்படி நேத்து கூட ஒரு 5 நட்சத்திர ஹோட்டலுக்கு சாப்பாட்டுக்காக போனோம். ஓடுறது, நடக்கிறது, நீந்துறது, பறக்கிறது எல்லாத்தையும் கொண்டாந்து தட்டு தட்டா வைக்கிறாங்க. அதுலயும் தட்டுல சுத்தி விட்டா சுத்துது. அப்படியே எல்லா சாப்பாடும் சுத்துது. அதை பார்க்கல தலை சுத்துது. இதெல்லாம் மிஞ்சி எல்லாத்தையும் சாப்பிட்டு எலி கடிக்கிற மாதிரி எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சமா கடிச்சு முடிச்சுட்டு பார்த்தா கடைசியா வயிற்ற பசிக்குது. என்னடா அது பெருங்கொடுமையா இருக்கு. இப்ப கேட்டா 5 ஸ்டார் ஹோட்டலுங்கிறாங்க, இப்படி நடக்குது அப்படின்ட்டு அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து, அம்மா நீ ஒரு தோசை சுட்டு கொடுமான்னு சொல்லி மனைவிட்டு சொல்லி ஒரு தோசையை சுட்டு சாப்பிட்டுட்டு அவங்க கையாலேயே கொஞ்சம் பாலை காய்ச்ச சொல்லி அதையும் குடிச்சிட்டு அதுக்கு பிறகுதாங்க ஒரு நிம்மதி கிடைச்சிது. என்னதான் 5 ஸ்டார் ஹோட்டலா இருந்தாலும் அந்த வீடு அந்த வாசப்படியை வந்து அடி வச்சோம்னுச்சுங்க, அப்பதாங்க ஒரு மின்சாரமே பாயுது. அதுதாங்க வீடு. இது தெரியாம எதிரணியர்கள் வந்து சமுதாயம்னு சொல்லி பேச வந்திருக்காங்க. என்ன பண்றது, அவங்க நினைச்சு பாவமா இருக்கு. அதுக்கு அடுத்தது இப்ப இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, சொர்க்கமே என்றாலும் அது நம்ம வீடு போல வருமா, இப்படிதான் பாட தோணுது. ஒருவேளை இளையராஜா அந்த பாட்டை பாடும்போது என்ன என்ன அணுகிருந்தாருன்னு நான் இப்படிதான் சொல்லியிருப்பேன். அவர் ஒருவேளை வீட்டை பத்தி யோசிக்காம இருந்திருப்பாரு நினைக்கிறேன். இப்படி ஒரு அழகான சொர்க்கம் போல இருக்கிற வீட்டை விட்டுட்டு எல்லாரும் சமுதாயம் அலைகிறாங்க. கோயிலு குளம்னு அலைஞ்சாலும் கூட வீடு தாங்க கோயில். இதைதான் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. குடும்பம் ஒரு கோயில் சொல்லியிருக்காங்க. இப்ப நம்மளுக்கு வயசு ஆக ஆகதான் தெரியுது. ஒருவேளை வயசுதான் அனுபவம் சொல்லுவாங்க. அனுபவம் வர வர நம்மளுக்கு ஒண்ணு கிடைக்குது. இப்ப எனக்கு வயசு 40 தாண்டிடுச்சு. ஒருவேளை நான் அனுபவசாலி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சிரிக்காதீங்க யாரும். இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையாக சொன்னீங்க. ஒரு காஃபி வந்து வீட்டில் போய் குடிச்சா கூட ரொம்ப அருமையான ஒரு சமாச்சாரம். அருமையா இருக்குது. அதே மாதிரி வீட்டில் வந்து ஒரு பிடி சாப்பாடு சாப்பிட்றதுன்றது எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். அது உண்மையும் கூட. ஏன்னா பல இடங்கள்ல நம்ம தெருமுனைகள்லயோ அல்லது ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ்லயோ பார்க்குறப்ப ஹோம் ஃபுட்ஸ் உங்களுக்கு அளிக்கப்படும். வீட்டு சாப்பாடு போன்ற சுவை உள்ளது அப்படின்னு தான் அந்த சமுதாயத்தில் நீங்க பார்க்குற அந்த கடைகளில் கூட இருக்கும். அதனால நீங்க சொல்றது ஒரு உண்மையிலே ரொம்ப சரியான ஒரு விஷயம். அதே மாதிரி சுற்றுலா போனாலும் கூட வீட்டுக்கு வந்து எப்படா வீட்டுக்கு வந்து சேர்ந்தோம் வீட்டு சாப்பாடு சாப்பிடும் அப்படின்றது ஒரு மிக நல்ல ஒரு விஷயம். அதை தொடக்கிறப்பயே இந்த பட்டிமன்றம் தொடங்குறப்பயே சுரேஷ் அவர்கள் வந்து நல்ல ஒரு பாட்டுல எல்லாம் பாடி ரொம்ப நம்மளை இனிமையா வீட்டு சூழலுக்கு கொண்டு வந்திருக்காரு. அவங்களுக்கு பதில் பாவம் நம்ம ராஜமோகன் என்னதான் சொல்ல போறாருன்னு தெரியல. வாங்க ராஜமோகன் வந்து ஒரு நல்ல பதில் சொல்லுங்க. அவர் என்ன வீட்டு சாப்பாடு தான் நல்லா இருக்குன்றாரு. நடுவர் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். எதிரணியில் இருந்த சுரேஷ் ஐயா வீட்டுக்கு வந்து அவர் காஃபி கிடைக்கும் சொல்றாரு. அதுவே எனக்கு ஒரு நகைச்சுவையாக தான் தோணுது. இந்த காலத்துல யாரு காஃபி கொடுக்குறாங்க? ஆனா அவர் பேசும்போது நீங்க கவனிச்சிருக்கலாம், அந்த புத்துணர்ச்சியே தெரியலையே. அவர் காஃபி அருந்திட்டு தான் பேசினாராங்கிற விஷயம் யோசிக்க வேண்டியதாக தான் இருக்கு. அதுபோல சுற்றுலா போனா ரொம்பவும் அசதியா திரும்பி வருவோங்கிற மாதிரி சொல்றாரு. அப்படின்னா ஒரு சரியான மேலாண்மை இல்லை போல இருக்கு. எப்படி போகணும், எங்க வரணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் தீட்டியிருந்தாங்க அப்படின்னா
அருமையாக வந்திருக்கலாம், நல்ல ஒரு மகிழ்ச்சியாக இருந்திருக்கலாம் அவங்க. நடுவர் அவர்களே, என்னுடைய தலைப்பு மகிழ்ச்சி இன்றைய சூழலில் சமூகத்திலே அப்படின்னு தான் என்னுடைய தலைப்பு. சமூகம் அப்படிங்கிறது நிறைய மனிதர்கள் ஒன்று கூடுற இடம், நம்மளுடைய எண்ணங்களை பரிமாறிக்கொள்ளும் இடம். அதுதான் வந்து ஒரு சமூகம். இப்போ சிறிய இந்த ஒரு வாட்ஸ்அப் குரூப்புங்கிறதே அது ஒரு சமூகம் தான். 2 பேருக்கு மேலே இருந்தாவே அது ஒரு சமூகம் தான். அங்கே நிறைய எண்ணங்களை நம்ம கொள்கிறோம். இப்போ சுரேஷையா சொல்றாரு வீடு தான் சொர்க்கம் அப்படிங்கிறாரு. அப்படிங்களா இருக்குது? இப்போ யாரை பார்த்தாலும் எப்பயுமே வாட்ஸ்அப் ஏதாவது ஒரு சமூக வலைத்தளத்தில் தான் இருக்கிறாங்க. வலையமைப்பிலேயோடய தான் இருக்கிறோம். அப்போ என்ன அங்கே அதில் என்ன தெரிய வருது அப்படின்னா, நமக்கு அதில் தான் இன்பம் இருக்குது, அதில் தான் மகிழ்ச்சி இருக்கிறது அப்படிங்கிறது தெரிய வருது. சமூகம் அப்படிங்கும்போது நிறைய மனிதர்கள். இப்போ ஒரு குடும்பம் இருக்கு, குடும்பம் மட்டுமே குடும்பம் மட்டும் சமூகம் ஆயிடாது. இப்போ குடும்பத்தினுடன் உள்ள உறவினர்கள், நண்பர்கள், அவங்க எல்லாரும் சேர்ந்தா அது ஒரு சமூகம். இப்போ எல்லா இந்த ஒரு சமூகம் குடும்பத்துடன் கூடியவர்கள் ஒரு இடத்துல கூடுனா ரொம்ப அருமையா இருக்கும். நம்ம திருமணங்கள் இல்லை ஒரு பிறந்தநாள் விழா, அப்போ பாருங்களேன், எல்லாருடைய குடும்பம் உறவினர்கள் இருக்கும் பொழுது அங்க நல்ல ஒரு நேரலை, நல்ல அதிர்வுகள், நல்ல வாழ்த்து கூட ஒரு வீட்டில் இருக்கும்போது பிறந்தநாள் கொண்டாடி பெறுகிற வாழ்த்தை விட ஒரு சமூகமாக நம் அனைவரும் சேர்ந்து அதை கொண்டாடும் பொழுது உள்ள வாழ்த்தும் அங்கே இருக்கிற அந்த சூழ்நிலையும் ரொம்ப அருமை. அது ஒரு தனி உணர்ச்சி, தனி உணர்வு. நம்ம எல்லாருமே இன்னும் கூட சொல்லுவாங்க, மனிதர்கள் வந்து ஒரு சமூக மிருகம்னு சொல்லுவாங்க. நம்ம சமூகமா இருக்கிறதா நம்ம வாழ்றோம். நம்ம அதை வந்து எதிர்பார்ப்போம் எப்பயுமே. அது அது ஒரு விஷயம். இப்பெல்லாம் பார்த்தோன்னா ஒவ்வொரு துறையிலுமே ஒரு சமூகம் இருக்கு. எப்படின்னு சொல்றேன்னா, இப்ப நம்ம பேச்சாளர் மன்றம் பாருங்க. பேச்சாளர்களே ஒரு சமூகமா தான் இருக்கிறோம். எப்படின்னு சொன்னா, எல்லாருக்கும் தெரியுது ஒரு திட்டம் இருக்கு, ஒரு கட்டுப்பாடு, என்ன சட்ட திட்டங்கள் நம்ம மன்றங்கள் இருக்குன்னு தெரிய வருது. அதை வச்சுதான் எல்லாரும் பேசுறோம், பழகுறோம். எல்லாரும் அங்க வந்து கூடும் பொழுதுதான் அங்க அங்க கூட கூடி அங்க உணவு அருந்தி பேசும் பொழுது எல்லாருமே மனம் விட்டு பேசுறோம். நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை அங்க இருக்குது. மகிழ்ச்சியான சூழ்நிலைங்கும் போது என்னன்னா, நமக்கு அந்த எந்த ஒரு மன அழுத்தம் இருக்கக்கூடாது, ஒரு ஒரு துக்கமான ஒரு மனநிலை இருக்கக்கூடாது. அதை வந்து நமக்கு பேச்சாளர் மன்றத்திலேயே கூட கிடைக்குது. இன்னொரு சமூகம் சொல்ல போனா, இப்போ சமீபத்தில் நான் எங்களுடைய பழைய முன்னாள் மாணவர்கள் சமூகத்துல ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அந்த நிகழ்ச்சிக்கு மதியம் 2 மணிலேருந்து இரவு 7 மணி வரை நடந்த நிகழ்ச்சி. ஒரு நேரம் போனதே தெரியல. எல்லாரும் வந்து அளவலாவி பழைய கல்லூரியில் எப்படி இருந்தோம் அப்படின்னு பேசிட்டு இருந்தது, பழைய நினைவில் கொண்டு வர்றது. அப்போ இப்போ அடுத்ததாக எதிர்காலத்தில் எப்படிலாம் இருக்கலாம், என்ன செய்ய முடியும், என்னென்ன வளர்ச்சிகள் இருந்திருக்கலாம் பேசுறதுக்கு அங்கே ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருந்தது. எல்லாரும் அதை ரொம்ப விரும்பி அந்த ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க. இப்படி பார்க்கும்போது ஒரு சமூகத்தில் வரும்போது நமக்கு வந்து ஒரு நல்ல எண்ணங்களே கிடைக்குது. அது மட்டும் இல்லை, ஒரு சேவை செய்யணுங்கிற ஒரு மனப்பான்மை கூட வருது. இப்போ ஏழை மக்களுக்கு வந்துட்டு கல்வி கொண்டு போய் சேர்க்கணுங்கிற ஒரு யோசனை கூட நாங்கள் அந்த முன்னாள் கல்லூரி மாணவர்களோட நிகழ்ச்சியில் வச்சோம். அப்போ அதில் சேர்ந்து சேவை செய்யணுங்கிற மனப்பான்மை வருது. எப்பயுமே சேவை செஞ்சால் தான் மகிழ்ச்சியே கிடைக்கும். மகிழ்ச்சியும் செய்யும் பொழுது மகிழ்ச்சியாக மற்றவங்களுக்கு, நம்மளுடைய சமூகத்தினருக்கு, நமக்கே தெரியாதவங்களுக்கு கூட நம்ம போய் ஒரு உதவி செஞ்சோம் அப்படின்னா அது ஒரு தனி ஒரு உணர்ச்சி இருக்கிறது. ஆகையால் சமூகத்தில் இருப்பது தான் நமக்கு மகிழ்ச்சி. நன்றி நடுவரே. நன்றி ராஜமோகன் ஐயா அவர்களே. ரொம்ப அருமையா சொன்னீங்க. குடும்பம், உறவு எல்லாம் சேர்ந்ததுதான் ஒரு சமுதாயம். உண்மைதான். குடும்பம் நம்ம தனியா பிரிக்க முடியாது. நம்ம வீடு, நம் உறவுகள் அனைவரும் சேர்ந்த ஒரு கட்டமைப்பு தான் ஒரு சமுதாயம். அப்படி இருக்கிறப்ப அந்த சமுதாயத்துல நாம வந்து மகிழ்ச்சிய பெறக்கூடிய மகிழ்ச்சிய ரொம்ப அருமையா சொன்னீங்க. அதிர்வலை நேர்மறையான ஒரு அதிர்வலை ஏற்படுத்துச்சு. உண்மைதான். ஏன்னா அப்படிதான் போனாதான் ஒட்டுமொத்த மகிழ்ச்சி வர முடியும். இந்த இப்போதைக்கு இந்த பூட்டான் நம்ம இந்தியாவுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு நாடு, அது வந்து மகிழ்ச்சியின் தேசம், மகிழ்ச்சி நிறைந்த ஒரு கண்ட்ரின்னு வந்துட்டு அது ப்ரூவ் பண்ணப்பட்டது. அதை
அஹ், சொல்றாங்க பூட்டானை. ஸோ அப்படிப்பட்ட விஷயத்த நீங்க சொல்லியிருக்கீங்க. அதாவது நேர்மறையான அதிர்வலைகளை கொண்டு இன்னொன்னு சொன்னீங்க, நினைவலைகளை வந்து நம்ம போற்ற முடியும். நம்மளுடைய இப்போ சமுதாயத்துல பல விஷயங்களை நம்ம நினைவு கூர்ந்து அதை குறித்து நம்ம ஆஹ், போற்றும் பொழுது அல்லது அதை குறித்து நம்ம அளவலாகும் போது நிச்சயமா நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணமாகத்தான் அது விளையும். ரொம்ப அருமையா சொன்னீங்க. சரி, சமுதாயத்துல பேரலை அதிர்வலைகள், அதாவது என்ன விதமான அதிர்வலைகள்னா நேர்மறையான அதிர்வலைகள். ஏன் அதிர்வலைகள்னு நான் சொல்றேன்னா, இது வந்து ஒருத்தரை விட ஒருத்தர் என்கிட்ட இருந்து மகிழ்ச்சி உனக்கிட்ட, உன்கிட்ட இருந்து மகிழ்ச்சி இன்னொருத்தர்கிட்ட, அது மாதிரி அப்படிப்பட்ட ஒரு அலைகளை செலுத்தக்கூடிய ஒரு சூழல் சமுதாயத்துல தான் இருக்குதுன்னு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க ஜெயசிம்மன்? ஜெயசிம்மன் வாங்க, வந்து உங்களுக்கு பாருங்க, இந்த ராஜமோகன் என்னமோ சொல்லியிருக்காரு, நேர்மறையான காரியங்களை செய்துன்னு. பதில் சொல்லுங்க, வாங்க ஜெயமோகன், ஜெயசிம்மன் ஐயா வாங்க. அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களுக்கும், மனசாட்சியை கழட்டி வைத்துவிட்டு பேச வந்திருக்கும் எதிரணியினருக்கும் சிறப்பு வணக்கம். என்னோட வாதத்தை அன்னை தெரசாவோட வார்த்தைகள்ல ஆரம்பிக்கிறேன். அன்னை தெரசா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லவ் பிகின்ஸ் அட் ஹோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அன்பு வீட்டிலிருந்து தான் ஆரம்பிக்குதுன்னு சொல்றாங்க. அந்த அன்பு எப்படி வருது? மகிழ்ச்சி நிறைந்த வீட்டில தான் அந்த அன்பு வரும். வீடுன்றது மகிழ்ச்சி தொடங்குற இடம். அங்க இருந்துதான் அந்த மகிழ்ச்சியானது உலகத்துக்கு பரவுது. சமூகம் என்றால் என்ன நடுவர் அவர்களே? அது ஒரு புத்தகம் மாதிரி. அந்த புத்தகத்துல இருக்கிற ஒவ்வொரு பக்கமும் வீடுகளால் ஆனது. அப்ப இந்த வீடுகள் இல்லைன்னா புத்தகமே இல்லை. இந்த வீடுகள்ல மகிழ்ச்சி இல்லைன்னா புத்தகமும் இல்லை, சமூகமும் இல்லை, சமூகத்துல மகிழ்ச்சியும் இல்லை. நான் சென்னையில படிக்கும்போது விடுதியில் தங்கியிருந்தேன். அங்க விடுதியில நண்பர்கள் கூட பேசும்போது கிடைச்ச சந்தோஷம்லாம் சிற்றின்பம் தாங்க. பேரின்பம் எது தெரியுமா? எப்படா வீட்டுக்கு போவோம்னு அந்த வார இறுதிக்காக ஒவ்வொரு வாரமும் காத்துக்கிட்டு இருப்பேன். அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கிடைக்கிற சந்தோஷம் இருக்கே, அந்த ஒரு மகிழ்ச்சி இருக்கே, வேற எங்கேயும் கிடைச்சது இல்லைங்க. நம்ம ராஜமோகன் ஐயா சொன்னாரு, உங்க மகிழ்ச்சியை ஊர் ஃபுல்லா நீங்க வந்துட்டு சொல்லலாம், பிறந்த நாளை கொண்டாடலாம் அப்படின்னு. நான் கேட்கிறேன், நீங்க ஒரு கார் வாங்குனீங்கன்னா யார் சந்தோஷப்படுவா? உங்க வீட்டுல இருக்க குழந்தைங்க, வீட்டுல இருக்கிற மக்கள். பக்கத்து வீட்டுக்காரர் சந்தோஷப்படுவாரா? நேத்து வரைக்கும் அண்ணன் தம்பி போல பழகிருப்பீங்க. நீங்க காரை வாங்கினதும் அடுத்த நாள் என்னமோ அவரு காசுல நீங்க கார் வாங்கின மாதிரி மூஞ்ச திருப்பிட்டு போவாரு. எங்கடா இவன் நம்ம பார்க்கிங் ஸ்பேஸ் எடுத்துட்டு போவானே அப்படின்ட்டு. அப்படிப்பட்ட சூழல்ல, அப்படிப்பட்ட சமுதாயத்துல தாங்க இப்ப நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம ராஜ்மோகன் சொன்னாரு வாட்ஸ்அப் குரூப்னாரு. இந்த சமூக ஊடகங்கள் இருக்குங்களே, அது மனுஷனை சீரழிக்குதுங்க. சமூக ஊடகத்துல மக்கள் பல முகமுடியில போட்டுக்கிட்டு தெரியுறாங்க. அங்க நீங்க போலிகளை தான் பார்க்க முடியுமே தவிர ஒரு நேர்மையான, உண்மையான, ஒரு தூய இதயத்தை எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாதுங்க. 2024 எடுத்த கணக்கெடுக்கின்படி சமூக ஊடகங்கள்ல நேரத்தை செலவிடுறவங்கல்ல 1/3 மக்கள் மனச்சோர்வு, பதட்டம், இல்லைன்னா மன அழுத்தம் இதுக்கெல்லாம் ஆளாயிருக்காங்க. அதெல்லாம் நம்ம ராஜ்மோகன் ஐயா சொன்ன மாதிரி இந்த வாட்ஸ்அப் குரூப்பு, ஃபேஸ்புக்கு இதுலேருந்து வந்த பிரச்சனையே தாங்க. இப்படிப்பட்ட சமூக நமக்கு தேவையா? இப்படிப்பட்ட சமூகத்திலேயே மகிழ்ச்சி இருக்கு? இல்லவே இல்லைங்க. ஆனா அதே நீங்க வீட்டுக்கு போங்க, அந்த வீட்டுல இந்த போலித்தனம், இந்த முகமூடி எதுவும் இருக்காது. எல்லாம் உண்மையா, தூய்மையான ஒரு அன்பு, மகிழ்ச்சி எல்லாமே அங்கதாங்க இருக்கும். நானும் சரி இவங்கள மாதிரி சமூகத்துல போயிட்டு நிம்மதி கிடைக்கும்னு பார்க்கலான்னு அலுவலகம் போனா அங்க ஒருத்தவனை பத்தி இன்னொருத்தவன் கிசு கிசு பேசுறான். அவங்கள்ட்ட இருந்தா நம்ம என்னடா இது, நம்ம இவ்வளோ ப்ரெஷரை தாங்கிட்டு எப்படிடா அங்க இருக்கிறதுன்ட்டு ஓடி போய் வீட்டுக்கு தான் வர வேண்டியதா இருக்கு. வெளியில போனா இதே பிரச்சனை தாங்க. ஆனா வீட்டுக்கு வந்து பாருங்க, வீட்டுல இந்த பிரச்சனை கிடையாது. வீட்டுல நீங்க உங்க குடும்பம் அவ்வளவு மகிழ்ச்சியா இருப்பீங்க. அந்த மகிழ்ச்சி வெளி உலகத்துக்கு போனா
நீங்க அந்த அந்த மகிழ்ச்சியை நீங்க அங்க கடத்துறீங்க. வீடு என்பது மகிழ்ச்சியின் ஆணி வேருங்க. ஒரு மரத்துல வேர் முக்கியமா இல்ல இலைத்தழை முக்கியமா? நடுவர் அவர்களே, நீங்களே சொல்லுங்க. வேர் தானே முக்கியம். அப்ப இந்த வேரிலேந்து போறதுதான் மத்த எல்லாமே. வேர் என்பது வீடு. அந்த வேரில் இருந்துதான் மகிழ்ச்சி என்பது பல கிளைகளுக்கும் பல இலைகளுக்கும் பரவுகிறது. இந்த வேர் இல்லையேல் மகிழ்ச்சி என்பது இல்லவே இல்லை. வீடு மகிழ்ச்சியின் ஆணி வேர். வீட்டை தவிர மகிழ்ச்சியாய் இருக்க வேறு எங்கும் இடமில்லை என்று ஆணித்தரமாக அடித்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு ஜெயசிம்மன் அவர்களே. ரொம்ப அமைதியா மதர் தெரசாவை துணைக்கு கூப்பிட்டாரு. அதே மாதிரி ரொம்ப அமைதியா ஆனா அழுத்தமா ஆழமான கருத்துக்களை சொல்லியிருக்காரு. வீடுதான் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு, மகிழ்ச்சி துவங்கும் இடம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆணித்தரமா சொல்லியிருக்காரு. அது மாத்திரம் இல்ல, வீடு புத்தகங்களால் அமைந்தது அப்படின்னு சொல்றப்ப உண்மையிலேயே புத்தகம் படித்தால் அறிவு வளரும். இப்ப எல்லாம் அவர் சொல்ற மாதிரி வாட்ஸ்அப்ல போறதுனாலதான் அது கொஞ்சம் சுணங்கி இருக்குதே ஒழிய, புத்தகத்தை கொண்டு வந்து சேர்த்திருக்காரு அது வீடுன்றது. அப்போ அது உண்மையிலேயே வாதிகளாக இருந்தாலும் சரி, இது புதிய புதிய தலைமுறை வியாதிகளாக இருந்தாலும் சரி, புத்தகம் என்பது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். புத்தகத்தை மறந்ததுனாலதான் இப்போ இது மாதிரியான விஷயங்கள் நம்ம பட்டிமன்றம், கருத்தரங்கு அந்த மாதிரி வச்சு பேச வேண்டியதா இருக்குது. ஆக புத்தகங்கள் என்று சொல்லி உண்மையிலே நான் ஒரு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அந்த அந்த ஒரு வார்த்தையில. அது மாத்திரம் இல்ல, இது என்னன்னா ஒரு சாடுறாரு, அந்த சமுதாயத்தை சாடுறாரு, நேர்மை இல்லைன்னு. அவர் சாடிட்டாரு. அவருக்கு என்ன விதமான ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னு தெரியல. ஆனா இந்த ஒரு விஷயத்த நான் ரொம்ப ஆணித்தரமா உறுதியா என்னால சொல்ல முடியும். ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன் நானு. மன்னிச்சுக்கங்க யாருக்காச்சும் டைம் நான் எடுத்துட்டேன்னா. ஏன்னா அது ஆறாத வலி எனக்கு. நான் யூஜிசி இஸ் த பிகஸ்ட் பாடி ஆஃப் எஜுகேஷனல் அஃபேர்ஸ் இன் இந்தியா. அப்போ அந்த யூஜிசியில ஒரு ப்ராஜெக்ட் நான் அனுப்புறேன், எம்பவர் விமன் வித் இ-கிராஃப்ட். எப்படி அப்படின்னா, டாக்டர் அப்துல் கலாமோட நிறைய விஷயங்களை படிச்சுட்டு அதையும் பேஸ் பண்ணி என்னோட தாட்ஸையும் போட்டு ஒரு ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்டுக்கு பார்த்தீங்கன்னா பெர் இயர் 10 lakhs. ஸோ ஃபார் 5 years அந்த ப்ராஜெக்ட் காலேஜுக்கு வந்துச்சுங்க. நான் காலேஜ்ல இருந்து தான் அனுப்புறேன். ஆக்சுவலா அது பேப்பர்ல வந்திருந்தது, இண்டிவிஜுவல்ஸ் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு. நம்மளோட ஒரு ஆர்கனைசேஷன்ல இருக்கிறதுனால அதுல இருந்து நான் காலேஜ் அட்ரஸ் கொடுத்துட்டேன் தெரியாம. எல்லாரும் நீ ரொம்ப சத்தம் போட்டாங்க. எதுக்காக உங்களுக்கு தெரியாதா வீட்டு அட்ரஸ்? நான் காலேஜுக்கு போயிட்டு இருந்ததுனால வீட்டுல வாங்க ரிசீவ் பண்றதுக்கு ஆள் இல்லாம போயிட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் காலேஜ் அட்ரஸ் கொடுத்தேன். அந்த காலேஜ் அட்ரஸ்ல வந்த பதில் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு லஞ்சோட டிஸ்கஸ் பண்ணலாம். லெட் அஸ் ஹேவ் டிஸ்கஷன் ஓவர் யுவர் ப்ராஜெக்ட் வித் லஞ்ச் அப்படின்னு சொன்னாலே ப்ராஜெக்ட் அப்ரூவ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். டூ அண்ட் ஃப்ரோ ஃபேர் எல்லாம் கொடுத்து, ஃப்ளைட் சார்ஜஸ் எல்லாம் கொடுத்து எனக்கு லெட்டர் வந்துச்சு. அந்த லெட்டர் என் கைக்கு வந்தது. எப்பயுமே டெய்லி போய் பிஜன் ஹோல்ல பார்ப்பேன் லெட்டர் இருக்குதா இல்லையா. வரல. அப்புறம் கடைசி ஒரு நாள் நான் போய் முடியாம போய் கேட்டேன். என்னன்னா, அந்த நாள் முடிஞ்ச பிறகு என்னோட பிஜன் ஹோலுக்கு வருது என்னோட லெட்டர். பார்த்துட்டு அன்னைக்கு மாதிரி நான் என்னைக்குமே அழுதது இல்லை. அப்படி எனக்கு ப்ரொபோசல் நான் கொடுத்த ப்ரொபோசல் அக்செப்ட் ஆகி வந்திருக்குது. பின்னால் எல்லாரும் சொன்னாங்க, எதுக்கு நீங்க காலேஜ் அட்ரஸ் போட்டீங்க? நீங்க வீட்டு அட்ரஸ் போட்டிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு கையில சேர்ந்திருக்கும். காலேஜ்ல எப்பயுமே சொன்ன மாதிரி சமுதாயத்துல ஒரு நேர்மை இல்லாத ஒரு சமுதாயம், ஒரு பொறாமை கொள்ளக்கூடிய ஒரு சமுதாயம், அதுவும் ஈக்குவல் ரேங்க்ல இருக்கவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு 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 முன்னெடுப்பு அல்லது ஒரு படி மேல வரப்போகுதுன்னு தெரிஞ்சோம்னாக்கா நிச்சயமா. அது கூட எனக்கு 3 யூஜிசில இருந்து வந்த 3 லெட்டர்ஸ், பாக்கி 2மே காலேஜுக்கு தான் வர வேண்டியது, வேற வழி இல்லை. அது மாத்திரம் இண்டிவிஜுவல் ப்ராஜெக்ட் நான் பண்ணது. அது கடைசியில 3மே ஃபெயிலியரா போச்சு. 3 பிரின்சிபல்ஸும் எனக்கு அந்த லெட்டரை கொடுக்கல. ஏன்னா
எங்களோட லெட்டர்ஸ் பிரின்சிபல் கையில் போயிட்டு தான் வரணும். ஒருவேளை இது மற்றவங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும், நான் பிடிச்சி எல்லாம் புலம்பி தள்ளிட்டேன் நான். ஸோ அப்படிப்பட்ட சமுதாயத்துல தான் நாம இங்க இருக்கிறோம். ஒருவேளை வீட்டுக்கு என்னோட அட்ரஸ் வந்திருந்ததுன்னா பெரிய லெவல்ல போயிருப்பேன் நான். சரி, கடவுளோட சித்தம் அது இல்லை, அப்படிதான் ஃபைனலா அதுதான் சொல்ல முடியும். அந்த மாதிரி சொல்லி நான் வந்துட்டு கொஞ்சம் அமைதியாயிட்டேன். ஆனாலும் இது எனக்கு மறக்க முடியாத ஒரு சமாச்சாரம். நன்றி நன்றி, என்னோட பழைய நினைவுகளை நீங்க கிண்டி விட்டுட்டீங்க. ஆனாலும் ரொம்ப அழுத்தமான காரியங்களை பதிவிட்டு இருக்கிறாரு. இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க பாலாஜி சார்? பாலாஜி வாசுதேவன், வாங்க வாங்க. அவர் என்னமோ ரொம்ப தெளிவா நிறைய விஷயங்கள் ஆணித்தரமா வேறாகும் விழுதுகள்னு சொல்லி ஒரு கதை கூட நீங்க படிச்சிருக்கீங்க. ஸோ ஆணி வேறாக இருந்தாலும் கூட விழுதுகள் வந்து அதுவும் கூட ஒரு வேறாகிவிடும். அந்த அளவுக்கு தான் நம்மளோட காரியங்கள், வேர்களின் பயன்கள் இருக்குது. விழுதுகளாக இருந்தாலும் அவைகள் வேர்களாக கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. எல்லாமே மண்ணுக்குள்ளாக நம்மை பிடித்து கொள்ளும் ஒரு கட்டமைப்பு. சரி, வாங்க பாலாஜி வந்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. வாழ்க தமிழ், வளர்க தமிழ். வணக்கம் நடுவர் அவர்களே, இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாத்துக்கும் நன்றி. ஸோ ஜெயசிம்மன் எப்பவுமே ஒரு அற்புதமான பேச்சாளர். நான் அவரை பார்த்து வியந்திருக்கேன். அவரோட பேச்சுக்கு நாங்கெல்லாம் எப்பவுமே ஒரு பெரிய எங்களுடைய ஃபேன்ஸ் கிளப் அவருக்காக காத்திருக்கு. அவரோட பேச்சு அமைதியா இருக்கிறது காரணம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? வீட்டுல தூங்கிட்டு இருக்காங்க, சத்தமா பேசினாங்கன்னா அவருக்கு அடி விழும். இதுதான் அவரோட வீட்டோட அவருக்கு இருக்கிற மதிப்பு, அவருக்கு இருக்கிற கண்ட்ரோல். அவர் அமைதியா பேசுறான்றதுக்காக அவரோட பேச்சு ஆழமானதா இருக்கு. வீக்கெண்ட் ஆனச்சுன்னா அவருக்கு வீட்டுக்கு வரணும்னு ஆசையா இருக்கும். 5 நாள் எல்லா கூத்தியும் அடிச்சு முடிச்சுட்டு டயர்டாகி துவைக்க வேண்டிய துணியெல்லாம் வீட்டுல எடுத்துட்டு வந்து வைக்கிறதுக்கு, சமைச்சு போடுறதுக்கு, அவர் நடந்து போய் சாப்பிடுறதுக்கு சோம்பேறிப்பட்டு வீட்லயே அம்மா தட்டுல எடுத்து வந்து சாப்பாடு கொடுப்பாங்க, அதை சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கிறதுக்கு வீட்டுக்கு வரணும். அவரு வீட்டுக்கு போனவனே சந்தோஷமா இருப்பாங்க. வீட்டுக்கு வந்து அம்மாவுக்கு வேலையை கொடுக்கறதுக்காக அவர் வீட்டுக்கு வரணும்னு நினைக்கிறேன். கார் வாங்குறதுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் கோவப்படுவானு. நான் கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டேன்னா 10க்கு 15 கார் சஜஷன்ஸ் கொடுத்து எந்த கார் வாங்கினா பெட்டரா இருக்கும், எந்த கார்ல நல்ல மைலேஜ் கொடுக்கும், எந்த கார் அதிக உழைப்பு கொடுக்கும், எந்த கார் வந்து அந்த ஊர்தி வந்து எவ்வளவு நாள் வந்து அது நமக்கு எவ்வளவு சஃபிஷியண்டா இருக்கும், மெக்கானிக்கல் எஃபர்ட்ஸ் இல்லாம எப்படி இருக்குன்றத வந்து என்னோட நண்பர்கள் தான் அதெல்லாம் சஜஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி சமூக ஊடகத்தை பத்தி நீங்க சொல்லணும்னா யூடியூப் மாதிரி ஒரு சமூக ஊடகம் போகணும்னா எந்த கார் வாங்கணும்னு சொன்னோம்னா 10 பேர் எந்த கார் வாங்கணும்ன்றது தெளிவா சொல்லுவாங்க. நமக்கு ஒரு கார் இந்த பட்ஜெட்ல வாங்கணும்னு சொல்லிட்டோம்னா அவங்க தான் சஜஸ்ட் பண்ணுவாங்க. சோசியல் மீடியா நீங்க சொல்ற மாதிரி நிறைய பேர் டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. என்னைய மாதிரி சோசியல் மீடியா டைம் ஸ்பெண்ட் பண்றவங்களுக்கு நிறைய விதத்துல உபயோகமா தான் இருக்கு. நான் படிக்கணும்னு நினைச்சா என்ன படிக்கணுமோ எனக்கு அது எப்படி படிக்கணும்ன்ற அந்த அந்த வழிநோக்கில காட்டுது. வீட்டுல இருந்துகிட்டு நான் படிக்கணும்னு சொல்லிட்டு யார்கிட்டயாச்சும் சொன்னேன்னு வச்சுக்கோங்க, என் வைஃப் கிட்ட ஃபர்ஸ்ட் பேம்பர்ஸை மாத்து, அதுக்கப்புறம் மத்த வேலையை பார்ப்போம் அப்படின்வா. சரி ஓகே, பேம்பர்ஸை மாத்தி முடிச்சோடனே அடுத்து சரி ஓகே நான் படிக்கணும், காலையில இருந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், நாளை காலையில நீ வந்து மட்டன் வாங்க வேண்டியது இருக்கு, அது எப்போ போய் வாங்க போற, நீ படிக்கிற வேலையை விட்டு அந்த வேலையை பாரு அப்படின்வாங்க. ஸோ என்னோட வீடுன்றது வந்து வீடுன்றது வந்து அமைதிக்கான இடம் தான். ஆனா வெளி சமூகம் தான் உயிருக்கான இடம். ஸோ உயிர்ப்பு எங்க இருக்கு? என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என் வைஃப் வந்து எப்பவுமே கேட்பா, நீ என்ன என் கூட பேசுறப்ப அமைதியா பேசுற மாதிரி இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறப்ப ரொம்ப சந்தோஷமா பேசுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உண்மை என்னன்னா, நம்ம நினைக்கிறத எல்லாத்துக்கிட்டையும் பேச முடியும். நம்ம நினைக்கிறது இன்னொருத்தவங்க கேட்க ரெடியா இருக்காங்கன்னா அது வந்து வெளியே இருக்க நண்பர்களும் ஃப்ரெண்ட்ஸும் மட்டும்தான். இதை விட்டு நான் வந்து திடீர்னு நான் சிஇஓ ஆகணும், நான் வந்து பெரிய கம்பெனிக்கு சிஇஓ ஆகணும், நான் எம்பிஏ படிக்க போறேன், என்யூஎஸ் போறேன் அப்படின்னு நான் சொன்னேன்னு என் வைஃப் சொல்லுவான், சரி ஓகே கீழே போயிட்டு அந்த ஃபேர் பிரைஸ்ல போயிட்டு காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க, அதுக்கப்புறம் நம்ம மற்றது பேசுவோம், விளையாட்டு செய்திகள் அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருவாங்க. நான் வந்து இதை பத்தி என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசினேன்னா அவன் வந்து என்யூஎஸ் படிக்கணுமா, ஓகே இந்த 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 ஆங்கிள் போங்க, இதை படிங்க, இதை முடிச்ச உடனே அதை படிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டுக்கு வந்தவொடனே கண்ட்ரோல் இருக்குன்னு சொல்ற எல்லாருமே டிவி ரிமோட் கண்ட்ரோலே அவங்க கிட்ட இருக்காதுங்க. வீடுன்றது வந்து அவங்க கிட்ட ஒரு வகையிலயும் அவங்களுக்கான எந்த வகையிலுமே அவங்களால அவங்களோட ஓனர்ஷிப்போ அவங்களோட டெசிஷன் மேக்கிங்கோ எதுவுமே அங்க இருக்காது. எல்லாமே வீட்டுல ஒருத்தவங்க எடுக்கிறது இல்ல, 10 பேர் ஒன்னா சேர்ந்து எடுக்கிறது, அம்மா அப்பா குழந்தை எல்லாரும் முடிவு எடுக்கிற விஷயம், அவங்களுடைய முடிவு எதுவுமே இருக்காது. இது வெளியேனா நான் ஒரு மேனேஜரா சொல்யூஷனா இருந்தேன்னா நான் சொல்றதுதான் முடிவு, என்னோட முடிவு எடுத்து தான் கம்பெனியே நகருது.
நான் வெளியே போய் சமூகத்துக்கிட்ட பாக்குறப்ப என்னோட என்னோட மைண்ட் செட்ல இருக்கிற மக்களை என்னால மீட் பண்ண முடியும். நான் அவங்க கூட பேசுறப்ப அவங்களுக்கான எப்படி இருக்கு, அடுத்த ஐடியாலஜி எப்படி இருக்கு, நீங்க சொல்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு ரிசர்ச் போறோம்னா அந்த ரிசர்ச் ரிலேட்டடான பீப்புள் கூட பேசுறப்ப அதுல இருந்து என்ன மேல் நோக்கி போலாம் அப்படின்ற சமூகம் நமக்கு வந்து அடுத்த லெவல் போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எப்பவுமே கொடுக்குது. வீடுன்றது நான் சொன்ன மாதிரி அமைதியை கொடுக்குது, ஆனா சமூகம் தான் உயிரை கொடுக்குது. நன்றி நடுவர் அவர்களே, இந்த வாய்ப்புக்கு நன்றி. சமுதாயம் உயிர்ப்பிக்கிறது. ரொம்ப உண்மை உண்மை உண்மை, அது உண்மைதான். சமுதாயம் உயிர் கொடுத்தது அம்மா வீடு என்றாலும் உயிர்ப்போடு நம்மை வைத்திருப்பது சமுதாயம் அப்படின்றது அது உண்மைதான். அது மாத்திரம் இல்ல, இவர் கார் வாங்குறாராமா, மற்றவங்க கிட்ட வந்து மற்றவர்கள் சஜஷன் கொடுப்பாங்க. வீட்லயும் சொல்லிட்டு தான் முதல்ல பர்மிஷன் வாங்கிட்டு தானே கார் வாங்குவீங்க. சரி, பரவாயில்ல. ஆனாலும் சமுதாயம் வந்து அவங்களுக்கு பங்களிக்குது. அது மாத்திரம் இல்ல, ஒரு ஒரு யூஸ்வலாகவே டீச்சிங் ப்ரொஃபஷன் ஏன் போறீங்கன்னா நம்ம சொல்றத 4 பேர் கேட்பாங்க அப்படின்னு. அதை விட என்ன ஒரு சமாச்சாரம் அப்படின்னாக்கா, என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க, ஃப்ரெண்டுன்னா எப்படி சொல்றது, சர்ச் வரக்கூடியவங்க. அவங்க ஆந்திராவில் இருக்காங்க. அவங்க பொண்ணு வந்துட்டு டீச்சராக இருக்கா. அந்த அம்மா வந்துட்டு ஆந்திராவில் ஒரு நல்ல ஒரு ஒரு இதில் பாலிட்டிக்ஸில் கடைசியில் ஒரு வட்ட அமைப்பாளரையோ என்னமோ மாதிரியா அவங்க அது மாதிரி இருக்கிறாங்க. அப்போ அவங்க சொன்னாங்களா, உங்கள் பொண்ணுக்கு நாங்களே வந்துட்டு வேலை போட்டு தரோம் அப்படின்னு. நான் சொன்னேன், இது நல்ல விஷயமா இருக்குது. அப்போ அந்த பொண்ணுக்கு அங்கே வேலை வாங்கிட வேண்டியதானே. அந்த பொண்ணு பிஎடும் படிக்கல இன்னும். அதனால எனக்கு டீச்சர் எஜுகேட்டர்ன்றதுனால நல்லா தெரியும், அது ரொம்ப நாள் இருக்க முடியாது அப்படின்னு. அங்கே போகலாமா, நானே அதே தான் சிஸ்டர் சொல்கிறேன். அவள் கேட்க மாட்டேங்கிறா. ஏன்னா நீ சொன்னாலே, நான் வீட்டில் சொன்னா நீ எதுவும் கேட்க மாட்டேங்கிற. அத்தனை புள்ள என்னைய பார்த்துட்டு நான் சொல்றதை கேட்டுக்கிட்டு பக்கத்துல இருக்க டீச்சர்ஸ் என்னைய கேட்டுக்கிட்டு எனக்கு சல்யூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு சந்தோஷம் எனக்கு போதும். நீ கொடுக்குற 1000 50,000 சம்பளமா இருந்தாலும் எனக்கு வேண்டாம். இது ஒரு நல்ல இது ஒரு மனநிலை, சமுதாயம் சார்ந்த ஒரு மனநிலை. அது வந்து நம் உள்ளத்தையும் ஊக்குவிக்கிறதும், அது குதூகலத்தை கொடுக்கக்கூடிய மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இது. ஏன்னா 4 பேர் நம்ம கிட்ட கேட்கறதுக்கு ஆள் இருக்குது. அந்த சந்தோஷமே வந்து நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை தரும். அதே மாதிரி அவர் சொன்னது கரெக்டு தான். வீட்டில் போய் ஒரு விஷயத்த நம்ம முடிவெடுக்கலாம்னா ஆளாளுக்கு நாட்டாமம் பண்ணுவாங்க, ஆளாளுக்கு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம வந்து டெசிஷன் எடுக்கிறதுன்றது 10 பேரோட முடிவையும் ஒத்துக்க வச்சு முடிவு எடுக்கிறதுன்றது வேற. நான் நினைக்கிறேன், கல்யாணம் ஆயிடுச்சு அவங்களுக்கு? சரி சரி சரி, இந்த சந்தோஷத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது. எப்படி நீங்க கன்வின்ஸ் பண்ணிருப்பீங்கன்னு தெரியல எனக்கு. இட்ஸ் ஓகே. அடுத்து ஹேமா, வாங்கம்மா வாங்கம்மா. பாவம், அவர் ஏதோ 10 பேர் முடிவுல பந்தாடப்பட்டு இருக்கிறாரு. அது ஒரு நல்ல ஒரு கருத்தா சொல்லிட்டு போங்க. இல்லப்பா, வீடு நல்லதுதான் அப்படின்ட்டு. அனைவருக்கும் வணக்கம். நடுவர் அவர்களுக்கு சிறப்பு வணக்கம். இன்றைய சூழல்ல வீடுதான் மகிழ்ச்சியானது. எப்படின்னா, இந்த உலகம் ரொம்ப பெருசுங்க, ரொம்ப ரொம்ப பெருசு. இந்த உலகத்துல தேவையான விஷயங்களும் இருக்கு, தேவையில்லாத விஷயங்களும் நிறைய இருக்கு. நம்ம எல்லாத்தையும் போட்டுக்கிட்டோம்னா குழம்பி போயிடும். ஆனா இங்க ஏன்னா உலகத்துல பாத்தீங்கன்னா நிபந்தனைகள் உண்டு, விதிமுறைகள் உண்டு, நிறைய கெடுபிடிகள் இருக்கு. இப்படித்தான் நடக்கணும், இப்படித்தான் உட்காரணும், இந்தந்த விதிகளை நீ கடைபிடிக்கணும், இப்படி செய்யணும்னு உலகத்துல நிறைய நிபந்தனைகள். ஆனா என் வீடு அப்படி கிடையாது. என் வீடு எனக்கானது. எனக்கான சுதந்திரம் இருக்கக்கூடியது என் வீடு. என் வீட்டில் நான் எப்படி வேணா இருக்கலாம், நிபந்தனைகள் இருந்தாலும் அது மீறப்படும் இல்லையா? அந்த சுதந்திரம் கிடைக்கக்கூடிய என் வீடு தான் எனக்கு சொர்க்கம். இவ்வளவு ஏங்க, நீங்க போயிட்டு ஒரு சின்ன குழந்தைகிட்ட கேளுங்களேன், தவக்கிற குழந்தைகிட்ட, உனக்கு உன் வீடு பிடிக்குமா, பக்கத்து தெருவில் போய் விளையாடுறியா, வீடு தான் பிடிக்கும். பள்ளிக்கு போற குழந்தைய கேளுங்க, பள்ளிக்கூடம் பிடிக்குமா, வீடு பிடிக்குமா, வீடு தான் பிடிக்கும். எதுக்கு குழந்தை? கல்லூரி வாழ்க்கை, ஏன் வேலைக்கு போறீங்களே, உங்ககிட்ட எல்லாம் பார்த்து கேட்குறேன். உங்களெல்லாம் கேட்டா எது பிடிக்கும்? வீட்டுக்கு போய் சாப்பிடணுமா இல்லையா? உண்மையா பதில் சொல்லணும்னா சரியான பதில் தான் சொல்லுவீங்க. உங்க எல்லாருக்குமே வீடு தான் பிடிக்கும். எதுக்கு இவ்வளவு? ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு மனுஷங்கிட்ட சில சந்தேகத்தை கேட்கணும், ஒரு சில கேள்வி கேட்கணும்னா
கேட்கக்கூடிய அனுகூலமான நாட்கள் எது, அனுகூலம் இல்லாத நாட்கள் எதுன்னு கூட நம்ம இப்ப யோசிக்க வேண்டியதா இருக்கு. நீங்க திங்கள், செவ்வாய், புதன் இதெல்லாம் அனுகூலம் இல்லாத நாட்கள். இந்த நாட்கள்ல நீங்க ஒரு மனுஷனை போய் ஒரு பக்கத்துல போய் ஒரு கேள்வி கேட்குறீங்களோ, ஏதோ ஒரு சஜஷன் கேட்குறீங்கன்னா, இந்த ஆங்கில படத்துல ஜாம்பின்னு ஒன்று வரும் தெரியுமா, அந்த மாதிரி விழுந்து புடுங்கி வச்சிடுவாங்க. இல்லைன்னா வாஞ்சிநாதன், விஜயகாந்த் மாதிரி இந்த பக்கம் செவுத்துல காலை வச்சு இப்படி குதிச்சு மண்டையை பெத்துருவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, திங்கள், செவ்வாய், புதன் இது உக்கிரமான நாட்கள். அதாவது வீட்டில இருந்து அவங்க தள்ளி இருக்கக்கூடிய நாட்கள், வேலைப்பளு அதிகமா இருக்குது, சமூகத்தோடு நிறைந்து இருக்கக்கூடிய நாட்கள். அதனால ஜாம்பிக்களா இருப்பாங்க. இதே நீங்க வெள்ளி, சனி, இந்த ஞாயிறு இந்த நாட்கள்ல அணுகி பாருங்க, ஐயோ அன்னை தெரேசாவோட அக்கா பையனா இவரு அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு சாந்த சொரூபியா இருப்பாங்க. நீங்க கேட்கிற உதவியை அவங்களே செஞ்சு கொடுத்து எல்லாமே செஞ்சு கொடுத்துருவாங்க. ஏன்னா வெள்ளி, சனி, ஞாயிறு இதெல்லாம் விடுமுறை நாட்கள், குடும்பத்தோடு அவர்கள் கூடி இருக்கக்கூடிய நாட்கள். வீடும் வீடு சார்ந்த இடங்களும் எப்பவுமே அமைதியாகவும் சந்தோஷமாகவும் தாங்க இருக்கும். இதெல்லாம் சொல்றீங்களே, இப்போ ஒன்றும் இல்லை, எதிரணியில ராஜா மோகன் சார் வந்து பேசிட்டு போனார்ல, அப்பெல்லாம் அவ்வளவும் பொய்யுங்க. கொரோனா டைம்ல ரொம்ப புலம்பிட்டே இருந்தாரு. அப்புறம் கம்முன்னு ஆயிட்டாரு, சத்தத்தை காணோம். என்ன சத்தத்தை காணோம் ஒரு வருஷமான்ட்டு ஃபோனை போட்டேன், சார் சார் ஊசி கண்டுபிடிச்சிட்டாங்களா சார், ஊசி கண்டுபிடிச்சிட்டாங்க, நம்ம எல்லாரும் ஊசியை போட்டுக்கிட்டு இனிமேல் ஜாலியாக வெளில சுற்றலாம் சார். ஐயோ ஊசி கண்டுபிடிச்சிட்டாங்களா அப்படின்னாரு. என்ன சார் எல்லாரும் எப்படா வெளில விடலான்னு, ஐயா நீ வேறம்மா, நானே ஒரு வருஷமா நிம்மதியாக இருக்கேன் வீட்டுக்குள்ளே, திருப்பியும் போய் எல்லாரும் மூஞ்சியும் பார்க்கணுங்கிற, வேண்டாம் வேண்டாம் ஊசியெல்லாம் கண்டுபிடிக்க வேண்டாம் அப்படி சொன்னாருங்க இவர். இப்போ எங்கள் அணியில் பேச வேண்டியது அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. இவரு கூட பரவாயில்ல, அடுத்து பாலாஜின்னு ஒருத்தர் வந்து பேசினார் பாருங்க. நம்மளாம் என்ன பாடிட்டு இருந்தோம், செந்தமிழ் வாழ்க வாழ்க. இதை இப்போ இவர் என்னமா பாடிட்டு இருந்தாரு, கொரோனா வாழ்க வாழ்க, குவாரண்டைன் வாழ்க வாழ்க, இப்படி பாடிட்டு இருந்தாலும் சமூகத்துக்காக பேசிட்டு இருக்காரு. இவங்க 2 பேரை கூட விட்டுறலாம், அடுத்து 2 பேர் வருவாங்க பாருங்க பேசுறதுக்கு, சரியான ஆளுங்க. ஒரு நாள் ஒரு பார்ட்டியில பார்த்தேன், நம்ம போய் ஏதாவது தேநீர் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி கிட்டையும் செந்தாமரை கிட்டையும் கேட்டேன். இவங்க 2 பேரும் சரிங்கிற மாதிரி ஆரம்பிச்சாங்க. குடிக்க தான் வராங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன், திடீர்னு இந்த சரத்குமார் வந்து எங்கேயோ கூப்பிட்ட தங்கச்சி குரலுக்கு வடிவேல் மேலே ஏறி ஓடுவார் பாருங்க. அது மாதிரி வீட்டில இருந்து ஒரு ஃபோன் கால் வந்துச்சு, முடிஞ்சு போச்சுங்க. கால் என்னங்க அவ்வளோதான், என்னை குப்புறத்தை விட்டு 2 பேர் மேலே ஏறி ஓடிட்டாங்க. ஐயோ எனக்கு சுதாரிச்சு எந்திரிச்சா ஒரு பக்கம் சுளுக்கிக்கிச்சு, இன்னும் கூட சுளுக்கு அப்படியே தான் இருக்கு. நெலிஞ்ச மணிக்கே அப்படியே ஒரு ஃபோனை போட்டு 2 பேரும் பத்திரமா வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டீங்களான்னு கேட்டேன். சீ வைடி ஃபோனு அப்படின்னு இந்த குரூப் காலில் குரூப்பாக கோரஸாக 2 பேரும் கத்தி ஃபோனை வச்சுட்டாங்க. இவ்வளவு ஒரு நட்பு கூடியவர்கள் தான் இப்போ அந்த சமூகம் அப்படின்னு அங்கே போய் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதில் வாட்ஸ்அப்பில் வந்து இவர் பேசுகிறாராமா, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் ரிப்ளை பண்ணலன்னு வெட்டு குத்துல போன கதை. இவர் கார் வாங்குறதுக்கு சஜஷன் கொடுக்குறாங்களாமா, கார் வாங்கி ஒரு ஸ்டேட்டஸ் வைங்க அப்புறம் தெரியும் கிளி கிளின்னு இருக்கும். அதனால சமூகம் என்பது பொறாமையும் புரளியும் நிறைந்தது, வீடு என்பது அமைதியும் அன்பும் நிறைந்தது. அதனால அமைதியும் அன்பும் கிடைக்கக்கூடிய வீட்டுக்கே நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம்னு சொல்லி நன்றி வணக்கம் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றிம்மா ஹேமா. என்னம்மா இப்படி அமைதி அன்பு வீட்டில் தான் இருக்குன்னு சொல்லி ரொம்ப தெளிவா எல்லாருக்கும் ஒரு அன்பு அமைதியை தேடி போறதா இருந்தா வீட்டுக்கு தான் போகணும்னு சொன்னீங்க. அதோட கூட அது என்ன அப்படி கொரோனா டைம்ல எல்லாம் குவாரண்டைனு லீவு அப்படின்னு வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கணும்னு நினைச்சிங்களாமா? நாங்கெல்லாம் கொரோனா டைம்ல தான் பப்ளிக் சர்வீஸ்னு சொல்லிட்டு நிறைய ஆன்லைன் ப்ரோக்ராம்ஸ் நடத்தணும், நிறைய சீரீஸ் ஆஃப் ப்ரோக்ராம்ஸு. அதனால வீட்டுக்குள்ள உட்காந்து எத்தனை பேர் வேதனைப்பட்டாங்கன்னு தெரியல. ஏன்னா வெளியே போயிருந்தாலாச்சு. ஏன்னா அப்போ சர்வீஸில் இருந்ததுனால கம்பல்சரியாக டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்துடணுன்ற மாதிரி அட்டண்டன்ஸ் கூட எடுத்தோம் நாங்கள். ஸோ நான் இப்போ தான் நினைக்கிறேன், நான் என்னடா நம்ம ரொம்ப கொடுமைப்படுத்திருக்கிறோமோ, வீட்டுக்குள்ளார உட்காரலான்னு சந்தோஷமா இருந்தவங்க நாங்கள் ஏதோ ப்ரோக்ராமுக்கு வாங்க அப்படின்னு. ஆக்சுவலாக அந்த டைமில் நாங்கள்லாம் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணணும். கொரோனா டைமில் நாங்கள் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணோம். ஸ்கூல்ஸ்லாம் கூட பண்ணாங்க, காலேஜஸில் மாத்திரம் வரல, ஸ்கூல்ஸ்லேயும் பண்ணாங்க. ஆனாலும் வீட்டில் இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி உரிய ஒரு விஷயம். வீடு மாத்திரம்தான் நமக்கு அன்பு அமைதி பெருத்த மகிழ்ச்சியை கொடுக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹேமா சொல்லியிருக்காங்க. வாங்க செந்தாமரன், கரெக்ட் தானா? செந்தாமரன் தானா பேரு? வாங்க வந்து பதில் சொல்லுவோம். செந்தாமரையா? சாரி சரியா பேர் சொல்லல. செந்தாமரை. செந்தாமரை. ஓகே, நான் என்னன்னு போட்டு வச்சிருக்கேன். சபையோர் அனைவருக்கும் முதல் வணக்கம். நடுவர் அவர்களுக்கு என்னுடைய சிறப்பு வணக்கம். இன்றைய சூழ்நிலையில் அதிகம் மகிழ்ச்சியை கொடுப்பது வீட்டிலா சமூகமா? என்னை பொறுத்த வரைக்கும் நான் சமூகம்னு தாங்க சொல்லுவேன்.
ஏன்னா ஒரு நல்ல பழக்க வழக்கத்தை நம்ம எங்கேருந்து கற்றுக்குறோம்? வீடுங்கிறது ஒரு 4 பேர் இருக்கிற இப்போல்லாம் ஒரு ஒரு கணவன் மனைவின்னு இருந்தால் ஒரே ஒரே ஒரு பிள்ளை மட்டும்தான் இருக்கு. ஒரு 3 பேர் மட்டும்தான் இருக்காங்க. அந்த குறுகிய வட்டத்தில் மட்டுமே நம்ம வாழ்கிறோம். ஆனால் சமூகம்னு வரும்போது பலதரப்பட்ட மக்களை நம்ம பார்க்குறோம். பல இன கலாச்சாரங்களையும் நம்ம பார்க்குறோம். ஒரு நல்ல பழக்க வழக்கத்தை நாம் எங்கேருந்து நம்ம கற்றுக்குறோம்? சமூகத்தில் மட்டும்தாங்க நம்மளால கற்றுக்க முடியும். சுரேஷ் சொன்னாரு, அவங்க ஒய்ஃப் வந்து காஃபி குடுப்பாங்களாம். அவரு என்ன எந்த காலத்துல இருக்கிறாரு? இப்ப ஒய்ஃப் காஃபிலாம் குடுக்கறது கிடையாதுங்க. அவங்க ஒய்ஃபும் வேலைக்கு போயிடுறாங்க. சிங்கப்பூர நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, வீட்ல யாருமே இருக்கறதில்ல. அப்படியே கணவன் வேல விட்டு வரும்போது, அவங்கவங்களா காஃபி போட்டு தான் குடிக்கணும். அந்த நிலைமை தான் எங்க வீட்லயும் இருக்கு. இவரு சொல்றாரு, வீடு தான் சந்தோஷம்னு இன்னைக்கு பேச வந்திருக்காரு. ஒரு நல்ல பழக்கவழக்கத்த, சமூக நெறிமுறைகளோடு 4 பேருக்கு முன்னாடி நாம நல்ல பேர் எடுக்கணும்னா, அது வீட்ல இருந்தா மட்டும் முடியாதுங்க. அது சமூகத்தோடு நம்ம இணைந்து வாழும்போது தான் நம்மளால ஒரு நல்ல மகிழ்ச்சிய அது கொடுக்கும். கூடி வாழ்ந்தா கோடி நன்மைன்னு சொல்றாங்க. அதனால நம்ம நல்ல ஒரு பழக்கவழக்கத்த கத்துக்கணும்னா, சமூக நெறிமுறைகளோடு வாழணும்னா, ஒரு சமூகத்தோடு இணைந்து வாழ்ந்தால் மட்டுமே நம்ம ஒரு நல்ல லட்சியத்த அடைய முடியும். அதன் மூலம் நமக்கு மகிழ்ச்சியும் கிடைக்கும். அப்புறம் சொன்னாரு ஜெயசிம்மன் சொன்னாரு, "கார் வாங்குனா எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க" அப்படின்னு சொன்னாரு. ஆனா, வீட்ல இப்பல்லாம் அந்த மாரி கிடையவே கிடையாது. ஏன்னா, அண்ணன் கார் வாங்குனா தம்பி பொறாமப்படுறான். அண்ணன் கார் வாங்குனா தனியா கார் வாங்கணும்னு நெனைக்கிறான். தம்பி கார் வாங்குனா தனியா கார் வாங்கணும்னு நெனைக்கிறான். நான் கூட இப்ப சமீபத்தில ஊருக்கு சென்றிருந்தேன். எங்க வீட்டுக்காரோட தம்பி கார் வாங்கியிருக்கிறாரு. நான் டெய்லி அவர்கிட்ட போய் தான் கார் சாவி கேட்கணும். அந்த மாரி சூழ்நிலை தான் இப்ப இருக்கு. நம்ம சில சில மன அழுத்தத்துக்கு நம்ம உட்படுறோம் அப்படின்னு வச்சுங்களேன். வீட்ல வந்து பிள்ளைகளா இருக்கட்டும், அம்மா, அப்பாவா இருக்கட்டும், அவங்க வந்து சில சூழ்நிலைகள, சில ரகசியங்கள கூட அவங்கள்ட்ட பகிர்ந்துக்க முடியாத ஒரு சூழ்நிலை. இப்ப சிங்கப்பூர்லலாம் அப்படிதான் இருந்துகிட்டு இருக்கு. எப்ப பார்த்தாலும் மன அழுத்தங்கிறாங்க. அந்த மன அழுத்தத்தோட இருக்கும்போது, நாம சமூகத்துல போகும்போது, பல நண்பர்கள நம்ம சந்திக்கும்போது, நம்ம மனசுல உள்ளத அவங்கள்ட்ட எளிதா கூற முடியுது. அதற்கான வழிமுறைகளையும் அவங்க நமக்கு சொல்றாங்க. அதனால நமக்கு மகிழ்ச்சி தான் கிடைக்குது. சமூக சமூகத்தோட சமூகத்தோட நாம சேரும்போது, அங்க பலதரப்பட்ட மக்கள நம்ம பார்க்குறோம். வீடுன்னு எடுத்துக்கிட்டா 4 பேர மட்டும் தான் பார்க்க முடியுது. ஆனா சமூகத்துல பலதரப்பட்ட மக்கள பார்க்குறோம். பல இன மக்களை பார்க்குறோம். இப்ப சீன புத்தாண்டா இருக்கட்டும், தீபாவளி நிகழ்ச்சியா இருக்கட்டும், பொங்கல் நிகழ்ச்சியா இருக்கட்டும். அதுலலாம் நாம கலந்துக்கும்போது, சமூகத்தோட நாம கலந்துக்கும்போது, அவங்களோட உணவு பழக்கவழக்கங்கள், அவங்களுடைய நாட்டோட கலாச்சாரம், இதெல்லாம் நம்மளால அறிஞ்சுக்க முடியுது. நானும் ஒரு மேலதிகாரியா தான் இருக்கிறேன். ஆனா, நண்பர்கள் பாராட்டுற மாரி என்ன வீட்ல யாருமே பாராட்டல. வீட்டுக்கு வந்தா நான் வேல தான் செய்யணும். ஏதாவது அலுவலகத்துல உள்ள சில குறைகள நம்ம கூறும்போது கூட, என் கணவர் கூட காது குடுத்து கேட்பது கிடையாது. ஏனென்றால் எனக்கு திருமணமாகி 30 வருடம் ஆகிறது. முன்பெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தார். இப்போதெல்லாம் அவரு கூட கேட்பது கிடையாது. அதனால தாங்க நான் ஆணித்தரமா சொல்றேன். சமூகத்துல மட்டும் தாங்க நம்மளுக்கு மகிழ்ச்சி கிடைக்கிறது. அப்படிங்கிறத நான் ஆணித்தரமா இந்த இடத்துல நான் சொல்றதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். ஹேமா சொல்றாங்க. ஹேமாவே சொன்னாங்க. ஒரு இதுக்கு வரும்போது பட்டிமன்றத்துக்கு வரும்போது சொன்னாங்க. வீட்ல வந்து ரொம்ப எனக்கு முடியாம இருக்கிறதுனால தான் இந்த சமூகத்துல உள்ள உங்களெல்லாம் பார்க்கும்போது தான் எனக்கு மோட்டிவேஷனே வருது. அப்படின்னு சொன்னவங்க, இப்ப வீடு தான் சிறப்பு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அதனால சமூகத்தோட நாம இணைந்து வாழும்போது தான் நாம கவலைகளை மறந்து சந்தோஷமா இருக்க முடியுது. வீட்ல மன உளைச்சலோட தான் இருக்க முடியுது. அதனால சமூகத்தோடு இணைந்து வாழ்வது தான் நமக்கு நல்ல மகிழ்ச்சியை கொடுக்கிறது என்று கூறி, நடுவர் அவர்கள் அதற்கு நல்ல ஒரு தீர்ப்பை வழங்குவார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி செந்தாமரை. நிறைய நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. ரொம்ப அழுத்தமா ஆழமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு சமூக பழக்க வழக்கம், இந்த சமூக பழக்க வழக்கம் நமக்கு சரிவர இல்லாததுனால, நம்மளோட இடங்கள்ல மாத்திரமே நம்மள பெரிய ஆளா நினைச்சிட்டு இருந்ததுனால, நம்ம வெளியே வரப்ப பல விதமா நாம வந்துட்டு விமர்சிக்கப்படுவோம். ஒண்ணு, சரியா? பொதுவா வீட்ல என்ன, வளர்ந்து வர பிள்ளைக்கு அது குடுகுடுன்னு ஓடும், கால் தட்டி கீழே விழுந்துரும். நம்ம என்ன சொல்றோம்? தரைய அடிச்சுட்டு, நான் ப்ரீ பிரைமரி வேற டீச் பண்றேன். டீச்சர் எஜுகேஷன்ல ப்ரீ பிரைமரி தரைய அடிச்சுட்டு தட்டி விட்டுருச்சா, இது பாரு இந்த கல்லு தட்டி விட்டுருச்சுன்னு அந்த கல்ல அடிச்சு. அப்போ கவனக்குறைவா அந்த குழந்தை போய் விழுந்தத நாமளே இப்ப அதுக்கு சொல்லி கொடுக்குறோம், அடுத்தவங்க மேல பழி போடு அப்படின்னு.
அது சமுதாயத்துக்கு போறப்ப, ஸ்கூலுக்கு போறப்ப அது ரொம்ப கஷ்டப்படும். எப்ப பார்த்தாலும் டீச்சர் கிட்ட போய் கம்ப்ளைண்ட், அவ என்னை அடிச்சா, இவ என்னை அடிச்சா. தன்னுடைய குறைய வந்து சொல்லாத அளவுக்கு தான் நாம வந்துட்டு அந்த குழந்தைய நம்ம வந்துட்டு ரொம்ப போற்றி பாதுகாக்கிறோம், பேம்பர் பண்றோம்னு சொல்லிட்டு அதுக்கு எடுத்து தான் வைக்கிறோம். அது ஒரு விஷயம். இன்னொரு ஒரு விஷயம் என்னடான்னா, அடிக்கடி நான் சொல்லுவேன், குழந்தைய தூக்கி கொஞ்சிட வேண்டியது, மாமா சொல்லு, டேய் மாமா சொல்லு. டேய் மாமா சொல்லுன்னா அது 4 பேர் மத்தியில மாமங்காரன் இருக்கிறப்ப டேய் மாமா அப்படின்னு அது கூப்பிடும். சொல்லி கொடுத்தது யாரு? அது மாதிரி எனக்கு ஒரு தாத்தா இருப்பாங்க. ஒரு தாத்தா இருந்தாரு. அவரு போ தாத்தா அப்படின்னா சந்தோஷப்படுவாங்க. எங்க வீட்டுல போங்க வாங்கன்ற வார்த்தை வந்து விட்டு வேற எதுவும் கிடையாது. ஆனா போ தாத்தா வா தாத்தான்னு சொன்னதான் அவருக்கு பிடிக்கும். எங்க அம்மாவோட சித்தப்பா. அப்போ இந்த வீட்டுல நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்துட்டு சொல்லி கொடுக்குற விஷயங்கள் சமுதாயத்திற்கு பொருந்தாத ஒரு விஷயமா இருந்தா அது வெளியே போய் ரொம்ப கஷ்டப்படும். அதனாலதான் இப்ப சமீபத்துல நம்ம இந்த தமிழ்நாட்டுக்கிட்ட எரிஞ்சிட்டு இருக்கிற விஷயம் என்னன்னா, பவள விழா பாப்பா அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் அது வந்து எரிச்சல் ஊட்டக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா, பழகி வந்த சூழல் இது சமுதாயத்துக்கு வெளியே வர்றப்போ பல விதமான விமர்சனங்கள் வரும். அதனால வீடு தான் வந்து நமக்கு வந்துட்டு நிறைய விஷயங்களை வந்துட்டு பேம்பர் பண்ண, நம்ம குழந்தைங்களை வந்து சலுகை கொடுக்குறோன்ற பேர்ல சமுதாயத்திற்கு ஏற்ற சிந்தனையோ அல்லது சமுதாயத்திற்கு ஏற்ற வழிமுறைகளையோ நாம வந்து சொல்லித்தர்றதில்லை. அதை வந்து ரொம்ப அருமையா சொன்னீங்க செந்தாமரை. இதெல்லாம் வந்துட்டு அதே மாதிரி அவங்க பாவம் ரொம்ப பர்சனலா ரொம்ப அடிபட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். வீட்டில் வந்து அவங்களோட பகிர்ந்து கொள்ள முடியாத ஒரு நிலைமை பல வீடுகள்ல அப்படித்தான் இருக்கு. பல வீடுகள்ல நம்ம இப்போ ஆஃபீஸில் முடிச்சுட்டு வந்து பகிர்ந்து கொள்ளலான்றப்ப பாவம் அவங்களும் டயர்டா இருக்காங்க, வெளியே போயிட்டு. நீங்க சொன்னது போல சிங்கப்பூர்ல கணவன் மனைவி 2 பேரும் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னாக்கா, இது எங்க வீட்டுல நடந்தது இன்னும் கோரம். அவரு ட்ரெயின் டிரைவரா இருந்தாரு. அதுக்கப்புறம் நான் கல்யாணம் ஆனவுடனே வேலையை ரிசைன் பண்ணுங்க, நான் நல்ல வேலையில தான் இருக்கேன் அப்படின்னு. ஏன்னா நாங்க கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலா, அவரு ஸ்பிரிச்சுவல் ஸ்பீக்கர் அதனால. ஆனா அவரு நான் இவ்வளவு சின்ன வயசுல நான் போய் கிரைஸ்ட் ஜீசஸை பத்தி சொன்னா எவனும் நம்ப மாட்டான் என்னைய அப்படின்னு சொல்லி ஹி கண்டினியூட் ஹிஸ் ஜாப். அதனால பட் அவர் சிறந்த பேச்சாளர். இன்னைக்கு ஆக்சுவலா எனக்கு கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு. இப்ப பேசாம அவரை நடுவரா சொல்லலாமான்னு யோசித்தேன் நான். அவர் ரொம்ப நல்லா பேசுவார். அப்போ அவர் வந்து சொல்வாரு, எப்பயுமே வந்து வீட்டு விஷயத்த வீட்டுல வச்சுக்கோ, வெளி விஷயத்துல வெளியே வச்சுக்கோ. வெளியில இருக்கிறத வீட்டுல சொல்லாத, வீட்டுல இருக்கிறத வெளியே சொல்லாத. இப்ப நீ வெளியில இருக்கிறத வீட்டுல வந்து என்கிட்ட கேட்டனா உன்னோட சூழ்நிலை அது என்னன்னு எனக்கு தெரியாது, என்னால எந்த பதிலும் சொல்ல முடியாது. சிம்பிள். அப்படி சொல்லி விட்டுருவார். அதனால வீட்டுல நாம எதிர்பார்க்கிற அந்த ஒரு பணியிட சோர்வு, அதுக்கு நமக்கு அந்த இடத்துல ஷேர் பண்றப்ப சுகம் கிடைக்காது. அது ரொம்ப தெளிவா சொன்னீங்க, அருமையா சொன்னீங்க. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க கார்த்திக் சார்? கார்த்திக் சாரை பார்த்தாலே எனக்கே பயமா இருக்கு. ரொம்ப அருமையா பேசினாரு. நான் வந்துட்டு இந்த நேரடியா அவரை பார்த்து அவரோட பேச்சுல ரொம்ப மயங்கி போனேன். வாங்க இப்ப நான் மயக்கத்துல மார்க் போடாம விட்டுற போறேன். வாங்க கார்த்திக். நன்றி நடுவர் அவர்களே, மாண்பமைந்த நடுவர் அவர்களே, என் அணி பேச்சாளர்களே, எதிரணி நண்பர்களே, எங்களுக்காக வந்திருக்கும் ஒரே ஒரு பார்வையாளரான டைமர் ராதிகா அவர்களே, எல்லோருக்கும் வணக்கம். முதல்ல இங்க ரியாக்ஷன் ஒரு பட்டன் இருக்கு, அதை நீங்க எப்படி தட்டுறன்னு பாத்துங்க. ஏன்னா நான் ஒரு கேள்வி கேட்க போறேன் எல்லாருக்கும். எல்லாரும் மகிழ்ச்சியா பேசிட்டு இருக்கீங்களா? இப்ப ரியாக்ஷன்ல பட்டனை தட்டுங்க, இல்லைன்னா கட்டை வரல தூக்கி காட்டுங்க. மகிழ்ச்சியா பேசிட்டு இருக்கேன்னு. எல்லாரும் எங்க இருந்து பேசிட்டு இருக்கீங்க? வீட்டில் இருந்தா இல்ல சமூகத்துல வேற எங்கேயாவது இருந்து பேசிட்டு இருக்கீங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா வீட்டில இருந்தா நீங்க பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஏற்கனவே தீர்ப்பு முடிவாயிருச்சு. நீங்க மகிழ்ச்சியாக பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் வீட்டில் இருந்து, அதுதான் கிளைமேக்ஸ். அதனால தீர்ப்பு சொல்லிட்டீங்க, எல்லாரும் சொல்லிட்டீங்க. எதிர்கட்சி தரப்பு கூட எங்களுக்கு சொல்லிருச்சு ஆதரவா தீர்ப்பு. ரொம்ப நன்றி. இப்ப வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற மாதிரி இந்த பட்டிமன்றம் ரொம்ப மகிழ்ச்சியா ஏன் போயிட்டு இருக்கு அப்படின்னா, இது பட்டிமன்றம் ஃப்ரம் ஹோம். வீட்டில இருந்தே பட்டிமன்றம் பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு நமக்கு தமிழ் மொழி பண்பாட்டு கழகம் வழங்கி இருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றி. இப்ப வீடுங்கிறது எப்படி தெரியுமா, சொர்க்கம் மாதிரி அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நான் தமிழ் இலக்கியங்கள்ல சில சொற்கள் நாம கேள்விப்பட்டோம்னா, வீடுங்கிறதாங்க சொர்க்கமே. யாராவது ஒருத்தர் இறந்துட்டாருன்னு வச்சுங்களேன், இப்பதான் போடுறாங்க இல்லையா இந்த சிவலோக பதவி, வைணவ பதவி எல்லாம்.
ஆனா இலக்கியங்கள் எல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா அவர் வீடு பேரு பெற்று விட்டார் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்ப வீடு பேருனா வீடுனாலே சொர்க்கம் தாங்க. நீங்க வீட்டுல தானே இப்ப மகிழ்ச்சி இருக்கும். சொர்க்கத்துல மகிழ்ச்சி இல்லாம நீங்க புதுசா ஒண்ணு வச்சிருக்கீங்களே சமூகம்னு, அங்க மகிழ்ச்சி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? இந்த கூட்டத்திலேயே ரொம்ப இளமையானவர் யார் தெரியுமா? ராஜாமோகன் ஐயா அவர்கள் தான். ஏன்னா அவர் வாட்ஸ்அப் நியூஸ்ல படிச்சிட்டு இருக்காரு. இப்ப அவர் வாட்ஸ்அப் நியூஸ்ல படிச்சிட்டு இருக்காரு. ஒரு தத்துவம் சொல்லிட்டு போனாரு, 2 பேர் இருந்தாலே சமூகம் தான் அப்படின்னு. எவ்வளவு மோசமான பாடத்தை வாட்ஸ்அப் நியூஸ் சொல்லி கொடுத்துருக்கு அவருக்கு. 2 பேர் இருந்தாலே சமூகம் தானா? அடுத்து எங்க செந்தாமரை அக்கா வந்து சமூகத்துக்கும் வீட்டுக்கும் உள்ள இந்த பிரிவினையை சொல்லிட்டு அவங்க குழம்புனது பத்தாது, நம்மளையும் குழப்பலான்னு ஒரு முயற்சி பண்ணாங்க பாருங்க. வீடுன்னா யாரு தெரியுமா? 4 பேர் தான். நான், எங்க வீட்டுக்காரர், எங்க 2 பொண்ணுங்க அப்படின்னு சொல்லி அண்டர்லைன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் தம்பிகிட்ட போய் கார் சாவி கேட்டா அவர் தான் இப்ப வேற குடும்பம்ல. நீங்களே சொல்லிட்டீங்க, நீங்க 4 பேர் தான் உங்க குடும்பம். அப்பா அவர் எப்படி சாவியை உங்களுக்கு புன்னகையோடு புன்முகத்தோட வச்சுக்குமா, ஓட்டுமா, கார் என்ன ஆனாலும் பரவாயில்லமான்னு கொடுப்பாரா அவரு? நீங்க தான் அவரை வந்து நீங்க சொல்லிட்டீங்களே எங்க குடும்பம்னா 4 பேர் தாங்க, நாங்க அண்டர்லைன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட வந்து சாவி கேட்டா அவர் வந்து சந்தோஷமா கொடுக்கணுமா? அவர் என்ன அதுல வந்து நம்ம பாலாஜி வெங்கடேசன் வாசுதேவன் என்ன சொன்னாரு, கார் வாங்கணும்னு கேட்டா கொட்டுமா சஜஷன். பொய்யே கிடையாதுங்க. ஏன்னா வாசுதேவனுக்கு பொய்யே பேச தெரியாது. பாலாஜி சரியா தான் சொன்னாரு, பொய்யே கிடையாது. சஜஷன்லாம் கொட்டும், கொட்டையிலே மனசுல பின்னாடி ஓடும். நம்ம சொன்னா இவனை வாங்க போறேன் சொல்லி விடுவோம். ஆனா வாங்கினதுக்கு அப்புறம் வரும் பாருங்களேன், அப்பதான் நீங்க பார்க்கணும். வாங்குறதுக்கு முன்னாடி வர்ற முகத்தை எல்லாம் பார்த்து இது சரியா இருக்கு அப்படின்னு நீங்க நம்பினீங்கன்னு வச்சுங்களேன், பாலாஜி நீங்க பச்சை பிள்ளையாவே இருக்கீங்க, அது சரிப்பட்டு வராது இந்த சமூகத்துக்கு. இன்னொன்னு பாருங்களேன், இந்த சமூக ஊடகங்கள்ல படிச்சுட்டு வரேன்றாரு அவரு. அவர் படிக்கலாம் நம்ம கேட்டா எப்படி இருக்கும்? அவருக்கு முன்னாடி பேசின ஜெயசிம்மன் புத்தகங்கள் படிக்கிறேன்னாரு, வாசிக்கிறேன்னாரு. பாலாஜி என்ன சொல்றாரு, நான் சமூக ஊடகங்கள்ல படிச்சுட்டு இருக்கேன், சோசியல் மீடியா தான் எனக்கு எல்லாம் சொல்லி கொடுக்குது அப்படிங்கிறாரு. என்னத்த சொல்றதுன்னு எனக்கு புரியல. இப்ப சோசியல் மீடியா அப்படின்னு அவர் சொன்னனால நான் சொல்றேன், நம்ம இதுக்கு முன்னாடி எல்லாம் சோடான்னு கேள்விப்பட்டிருக்கோம், கரெக்டா? சோடா, கார்பனேட்டட் வாட்டர். இப்ப புதுசா ஒரு வார்த்தை வந்திருக்கு, ஃபோடா அப்படின்னு. சமூக ஊடகங்கள் எல்லாம் சொல்றாங்க, ஃபியர் ஆஃப் டூயிங் எனிதிங், எதையாவது ஒன்று செஞ்சிருவோமோன்னு பயமா இருக்கான். சமூக ஊடகத்துல ஒரு வார்த்தை இருக்கு, F1 சொல்லி நீங்க அடிச்சீங்கன்னா சமூக ஊடகத்துல கிட்டத்தட்ட ஒரு 5-6 வார்த்தை வருது. ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட், ஃபியர் ஆஃப் பர்சனல் ஒப்பீனியன், ஃபியர் ஆஃப் அதர்ஸ் ஒப்பீனியன், எல்லாமே ஃபியர் ஆஃப்னு ஆரம்பிக்குது. நீங்க அந்த வார்த்தைகளுடைய தொடக்க 2 சொற்கள் நான் அச்சத்தில் இருக்கிறேன் அப்படின்னு. சமூக ஊடகம் உங்களை பயமுறுத்தி வச்சிருக்குங்க. பயத்துல நீங்க எப்படி மகிழ்ச்சியோட இருப்பீங்க? நான் ரொம்ப பயத்துல இருக்கேன், ஆனா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ரெண்டும் ஒத்து போகாது. இந்த ஈக்குவேஷன் ஒர்க் அவுட் ஆகாது. அதனால் சமூகத்தை கடந்து குடும்பங்கள் தான் மகிழ்ச்சியை எந்த சூழலிலும் எந்த நேரத்திலும் வழங்கும் என்று தெரிவித்து மேடையை நடுவரிடம் ஒப்படைக்கிறேன். நன்றி திரு கார்த்திக் சார். நம்ம வீடு பத்தி பேசிட்டு இருக்கிறப்ப அவர் பெரிய வீடை பத்தி பேசிட்டார். பெரிய வீடுன்னா நான் சின்ன வீடு பெரிய வீடு சொல்ல, வீடடையும் புனித நிலையை வந்து பத்தி சொல்லிட்டு போயிருக்காரு. வீடு தான் அதுக்கு அச்சாரமே, சரியா? அத சரியா சொல்லியிருக்காரு. அப்புறம் சமூகம் பயமுறுத்துதுன்றாரு. சார், நான் உங்களை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணேன்? இது நியாயமா இருக்குதா? ஒரு சமூகத்துல தான் நான் உங்களை பார்த்தனே. அதனால சமூகத்துல வந்து பயமுறுத்துதுன்னு சொன்னா நான் ரொம்ப மகிழ்ச்சியோட சமூகத்துல உங்களை பார்த்தனேன்ற ஒரு மகிழ்ச்சியோட இருக்கிறேன் நானு. சரி, பரவாயில்ல. பொதுவா இந்த சமூகம் பயமுறுத்தக்கூடியது தான். இந்த சமூகம் எல்லா விஷயத்திலும் தான். இந்த தெனாலியில கமலஹாசன் சொல்ற மாதிரி நின்னா பயம், உக்காந்தா பயம், இதுக்கு ஒரு ரூலு அதுக்கு ஒரு ரூலு, அநேக விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டியது. அதுவும் உங்க சிங்கப்பூர்ல இன்னும் நான் சொல்லிட்டு இருக்கேன், முதல்ல ஒரு கார் போகுது, பின்னால ஒரு கார் போகுது, டிஸ்டன்ஸ் அப்படியே அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டே போறாங்க. யாருமே முந்தி போகல. நாங்க ஏர்போர்ட்டுக்கு வரப்ப பார்த்தோம், கொஞ்சம் சீக்கிரமா போலாமா அப்படின்னு பார்த்தோம், அதே ஸ்பீடு எங்கேயுமே நிக்காம. அப்போ விதிமுறைகளை வந்து நாங்க பயன்படுத்த வேண்டியதா இருக்கு. நம்ம ஆளுங்க இங்கெல்லாம் வந்துட்டு அந்த விதியை மீறுறதுதான் சந்தோஷமே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மக்கள் இருக்கிறாங்க. அதுவும் வாட்ஸ்அப்ல அதிகமாவே இருக்கிறாங்க. ஸோ அப்பேற்பட்ட சூழ்நிலையில சரியான மகிழ்ச்சி, நிறைவான மகிழ்ச்சி, அதிக மகிழ்ச்சி தரக்கூடியது
வீடு மாத்திரமே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சார் சொல்லியிருக்காரு. நீங்க என்னமா சொல்ல போறீங்க லக்ஷ்மி? வாங்க. அன்னை தமிழுக்கும் நடுவர் உள்ளிட்ட அனைவருக்கும் என் வணக்கம். இன்றைக்கு தலைப்பு, இன்றைய சூழலில் நமக்கு மகிழ்ச்சி அதிகம் தருவது அப்படின்றதுல நான் சமூகமே என்ற தலைப்புல பேச வந்திருக்கேன். இன்றைய காலகட்டத்தில் எப்பவுமே நம்ம ஓய்வு இல்லாம உலகத்துல காலையில கண் திறந்ததுல இருந்து இரவு கண் மூடுறது வரைய நம்ம கடமைகளுடைய சுமை வீட்டுல இருக்கட்டும் வெளியில இருக்கட்டும் சுமைகள் நம்மளை மனதை நசுக்கி கொண்டிருக்கும். அப்போ நம்ம மனதுக்கு ஓய்வு எப்போ கிடைக்கும், மகிழ்ச்சி கிடைக்குமா, இந்த மகிழ்ச்சி நிலையானதா உண்மையானதா, இப்படி பல கேள்விகள் கிடைக்கும். அதுக்கு என்னுடைய ஒரே பதில் சமூகம் தான். இப்போ நம்ம ஜெயசிம்மன் சொன்னாரு, நான் அன்னை தெரசாவை எடுக்கிறேன்னு. இப்போ நான் திருவள்ளுவரை கூப்பிடுறேன். அவர் என்ன சொன்னார்னா, பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல். மனிதன் தனியாக வாழ உருவாக்கப்படல, அவன் இனிமையாக மகிழ்ச்சியாக வாழ ஒரு இணைப்பு தேவை. அந்த இணைப்பு அதை நம்ம சுற்றியுள்ள சமூக பிணைப்பு தான். வீட்டினுடைய சுவர் 4 தாங்க, ஆனா சமூகத்தினுடைய பிணைப்பு 1000. வீட்டுல 2 பேர் சிரித்தா சின்ன சத்தம் வரும். இதுல வேற பக்கத்து வீட்டுல என்ன சத்தம், பக்கத்து வீட்டுல நியூசன்ஸா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா சமூகத்துல 200 பேர் சிரித்தா அது எப்ப தெரியுமா, திருவிழா கோலம். நம்மளுடைய சிங்கையிலே பாருங்களேன், ஒரு தீபாவளி வீட்டோட கொண்டாடுறோம். அது எத்தனை பேர் இருந்தாலும் சரி, கூட்டு குடும்பமா இருந்தா சரி. ஆனா அதே தீபாவளியோ அல்லது நம்ம பல இன மக்களுடைய திருவிழாக்களை கொண்டாடும் போது, சமூக மன்றங்களை கொண்டாடும் போது எவ்வளவு மகிழ்ச்சி தெரியுது. இப்போ எல்லாருக்கும் ஒரு நம்மளுடைய எதிரணிக்கு ஒரு பேச்சு சொல்ல போறேன். எல்லாரும் முழு பூசணிக்காக சோத்துல மறைக்கிறது மாதிரி பேசிட்டு போனாங்கப்பா. அப்பப்பப்பப்பா எவ்வளோ பொய். தமிழ் மொழி பண்பாட்டு கழகத்துல இருந்துகிட்டு அந்த பேச்சாளர் மன்றத்துல பேசிட்டு மாதம் ஒரே ஒரு மாதம் தான் நடத்துவாங்க கூட்டம். இதுல இவங்க எல்லா மன்றங்களையும் போய் கலந்துக்குவாங்களா, ஏன்னா ஆக்டிவ் மெம்பர்ஸ் தான். இப்போ வீடுதான் இன்பம்னா இவங்க ஏப்பா சனி ஞாயிறு எல்லா வாரமும் சனி ஞாயிறு காலையில மத்தியானம் 4 நேரம் ஒரு நாளைக்கு 3 மன்ற கூட்டங்கள் போடுறாங்க. ஏன்னா இவங்க ஆக்டிவ் மெம்பர்ஸ் சொல்றாங்க. நம்ம சொன்னாரு இவரு சுரேஷ் ஒரு தடவை சொன்னாரு, நான்லாம் இங்க வர்றது டிடிஎம் வாங்குறதுக்காண்டி இல்லைங்க, டீ குடிக்கத்தான் வரேன்னாங்க. எவ்வளோ பெரிய போய் அவங்க வீட்டுக்காரம்மா கொடுத்த டீ தான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அங்க நான் டீ தான் வாங்க குடிக்க வந்தேன்னாரு. அதை விட ஜெயசிம்மன் என்ன சொல்றாரு, நான் வீட்டுல என்னோட துணியை துவைக்கிறதுக்கு வீட்டுல அம்மாட்ட கொடுப்பேன். இப்ப கொடுத்து பாருங்க, இன்றைய சூழல் தான் பேசுறோம், நீங்க சிறு வயதில் சூழல் கிடையாது. இப்போ உங்க மனைவிட்டு இருந்து தப்பிக்கிறதுக்காண்டி வாஷிங் மிஷின்ல தப்பிக்கிறதுக்காண்டி பேச்சாளர் மன்றத்துல உட்காந்துக்கிறீங்க. சரிங்களா? ஏன்னா சில நேரம் நம்ம வீட்டுல இருந்தே வேலை செய்யறீங்க. அடுத்து ஹேமா வந்தாங்களே பாரு, அப்பப்பப்பப்பா அந்த நேரம் காஃபி எங்களுக்கு குடிச்சிட்டு இது நல்லா இல்ல கசக்குன்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் மொழி பண்பாட்டு கழகம் மத்தியானம் கொடுக்க போதுட்டு வேகமாவான்னு வேகமா என்னையும் இழுத்துட்டு ஓடினாங்க. எவ்வளோ பெரிய போய். அடுத்து வந்தாரே பாருங்க நம்ம கார்த்திக் சகோதரர். அப்பா நம்ம நடுவர் அம்மா சொன்னது மாதிரி அவர் அங்கீகாரம், ஒரு மனிதனுக்கு மகிழ்ச்சி எப்ப கிடைக்குது, அங்கீகாரத்துல தான் செய்த செயல்ல ஒரு அங்கீகாரம் பாராட்டுதல் கிடைக்கும் போதுதான். இப்ப தற்பொழுதுதான் நம்ம நடுவரம்மாவே சொன்னாங்க, ஒரு பாராட்டுதல் கொடுத்தாங்க. அப்ப இது எங்க வந்தது? இவர் வீட்டுக்குள்ள மட்டும் இவரே பேசிக்கிட்டே இருந்தாருன்னா யாராவது பாராட்டுவாங்கன்னா, அந்த பாராட்டு மகிழ்ச்சியும் அவங்க வீட்டுல கொடுத்தாங்கன்னா அது ஒரு கிணத்து தவளை மாதிரி இருக்கும். ஆனா வெளியில வர்றது சமூகம், ஒரு கடலளவு இன்பம். இப்போ இவர் 4 அணி வேற வச்சிருக்காரு. இணையத்துல தினமும் ஒரு பேச்சு பேசி அனுப்பிச்சுக்கிட்டே இருப்பாரு. அப்ப அதெல்லாம் பாக்குறது யாருங்க? சமூகம். இவ்வளோ பெரிய பொய்ய சொல்லிட்டு இவர் போயிருக்காரு, நான் வீடுதான் இன்பம், வீடுதான் இன்பம். அவருக்கு சரியா புரியல. வீடு பேரு அப்படின்றாங்க. இந்த வீடு பேரு சொல்ல வரும்போது ஒருத்தர் ஒரு இறந்த தருவாயில வீட்டுல இருக்க 4 பேர் மட்டும் தூக்கிட்டு போனா பத்துமா? ஏன்னா வீட்டுல இருக்கிறதே 2 பேரு. அப்ப இந்த சமூகம், பக்கத்து வீட்டுக்காரர்கள், அண்டை வீட்டுக்காரர்கள் இவங்கெல்லாம் உதவி செஞ்சாதான் நம்ம அந்த வீடு பேரு அந்த மனிதரை கொண்டு போய் நம்ம அடக்கம் பண்ணிட்டு அவரு வீடு பேரு அடையத்துக்கு நாம உதவி செய்யறோம். அப்போ எங்களுடைய வாதம் என்னன்னா, இன்றைய காலகட்டத்துல மகிழ்ச்சி வீட்டுல கிடைக்குங்க, ஆனா அதிக மகிழ்ச்சி அதுதான் முக்கியம். அந்த அதிக மகிழ்ச்சி நம்மளுடைய சமூக பிணைப்பு தான் வரும். ஆகவே நடுவர் அவர்களே, எங்களுடைய ஆணித்தரமானது பகிர்ந்த இன்பம் பெருகும், பகிர்ந்த துக்கம் குறையும். சமூகமே சமூகமே என்று சொல்லி என் வாதத்தை முடிக்கிறேன். நன்றி.
அஹ், நன்றி லட்சுமி அம்மா அவர்களே. பகிர்ந்துண்டு வாழ் பாருங்கப்பா, இத்தனை இத்தனை பேர் யாருமே பகிர்ந்துண்டு வாழும், அப்படியே வாழ்வதுதான் வாழ்வு, அது ஒரு சிறந்த பண்பு அப்படின்றது எல்லாராலும் போற்றக்கூடிய ஒரு பண்பு. அவன் எச்சி கையால கூட காக்காயை ஓட்ட மாட்டான். எப்போ எச்சிக்கை எப்போ வீட்டுக்குள்ள இருந்து சாப்பிட்டு காக்காயை ஓட்ட மாட்டாராம். அப்போ பகிர்ந்துண்டு வாழ வேண்டும், அப்படி வாழும் வாழ்க்கை தான் ஒரு மிகுந்த மகிழ்ச்சியை தரும் அப்படின்னு சொன்னாங்க. அது அது உண்மையும் கூட. மிகச் சிறப்பாக நீங்க பேசுனீங்கம்மா லக்ஷ்மி அம்மா. அதே மாதிரி அங்கீகாரம் உண்மை. வீட்டுல பெரும்பாலும் அங்கீகாரம் கிடைக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம்தான். அப்போ அங்கீகாரம் பொது வெளியில் கிடைக்குது அப்படின்னா அதை போன்ற ஒரு சந்தோஷம் வேற எதுவும் கிடையாது. சரியா? ஆக ரொம்ப நன்றி, மிகச்சரியாக பேசினீர்கள். இப்போ நம்மளோட முடிவுக்கு வருவோம். நான் ஆரம்பத்தில் சொன்னது போல வீடு அப்படின்னா என்ன, சமுதாயம் அப்படின்னா என்ன? வீடு என்பது தனி நபர்கள். இப்போ வீட்டுல இருக்க எல்லாருமே, இப்போ எங்களோட காலகட்டத்தை எடுத்துட்டீங்கன்னாக்கா, பெரிய பெரியவர் எங்க அப்பா என்ன பேசினாரோ அதுக்கு எதிரா அவங்களோட தம்பி தங்கைகள் பேச மாட்டாங்க. அதே மாதிரி எங்க அண்ணன் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுக்கு மாற்றா நாங்க எதுவுமே முடிவு எடுக்க மாட்டோம். அவங்க சொன்னதுதான் எப்பயுமே அது கரெக்டா தான் இருந்திருக்குது. ஆனா இப்ப காலத்தின் கட்டாயமா என்னன்னு தெரியல, வீட்டுல அப்பா சமயத்துல முடிவு எடுத்தா கூட அது சரிவர வரமாட்டேங்குது சமுதாயத்துல. ஏன் அப்படின்னா, சமுதாயத்துல நிறைய பேர்கள் ஒரு மாதிரி மந்திரவாதிகளா தந்திரவாதிகளான்னு சொல்ற அளவுக்கு உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசும் மக்களை தான் நம்ம பார்க்கணும் சமுதாயத்துல. அப்படியே இருக்கிறப்போ நம்ம வீட்டுல மகிழ்ச்சி உண்மையிலேயே நிலவுதுதான், அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்பா அம்மா நம்மளோட கூட பிறந்தவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிறது இல்லை, ஒரு நிகழ்ச்சியை அமைக்கிறது. உதாரணத்துக்கு சொல்றதுன்னா, எங்க அம்மா நல்லா பாடுவாங்க, ரொம்ப நல்லா இனிமையா பாடுவாங்க. எங்க அண்ணன் கிட்டார் வாசிப்பாங்க, எங்க அக்கா வயலின் வாசிப்பாங்க. இப்போ வீட்டுல உட்காந்து நிறைய சாதாரணமா கூட பழைய பாட்டெல்லாம் எங்க அம்மா பாடினாங்கன்னா இவங்க இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்க ரொம்ப இனிமையான நேரங்களை நாங்க செலவழிச்சோம். திரும்பி திரும்பி பாக்குறப்ப அது அது நமக்கு புத்துணர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். எங்களுக்கெல்லாம் இன்றைய வர அது வராது, அதுதான் நடந்திருக்குது. அப்போ அது கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் எழுச்சியை கொடுக்கக்கூடியதாகவும் உயர்வு கொடுக்கக்கூடியதாகவும் குடும்பமாக சேர்ந்து ஒரு ஒரு மனுஷன் சொணங்கி இருக்கிறப்பையோ அல்லது விழுபடும் நிலையில இருக்கிறப்பையோ, பினான்சியலாகவோ அல்லது பிசிக்கலாகவோ, சுகவீனமாகவோ அல்லது பண தேவையாகவோ இருக்கிறப்ப நம்ம கை கொடுத்து தூக்கி விடுறது போல வாங்குறவங்களுக்கும் அதுல சந்தோஷம், கொடுக்குறவங்களுக்கும் அதுல சந்தோஷம். நிறைவான மகிழ்ச்சி கண்டிப்பா அந்த வீட்டுலதான் இருக்குது, அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்போ சமூகம்னு வர்றப்போ இதுதான் வீடு. அதனாலதான் கார்த்திக் சார் சொன்ன மாதிரியான இந்த வீடுல பழக்கங்கள் நமக்கு வீடு அடையும் பேரை கொடுக்கும். நிச்சயமா தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை அப்படின்ற போல தொட்டில் பழக்கம் நாம வீட்டுல கத்துக்க கொள்ளக்கூடிய காரியங்கள் நிச்சயமாகவே நமக்கு ஒரு நல்ல ஒரு முயற்சிக்கு வழிவகுக்கும், முன்னெடுப்புக்கு வழிவகுக்கும். எல்லாருமே ஒருங்கிணைந்து அவங்க செயல்படுவாங்க, அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பொறாமைகள் இருக்கும். அண்ணன் கார் வாங்கிட்டாங்க, தம்பி இன்னும் கார் வாங்கலையே, அல்லது தம்பி கார் வாங்கிட்டாங்க, அண்ணன் இன்னும் கார் வாங்கலையே. இது ரொம்ப அருமையா ஒரு தனுஷ் படத்துல வரும். அவனுக்கு மாத்திரம் கார்த்திக்னு ஹீரோ பேர் வச்ச, எனக்கு ரகுவரன் பேர் வச்சிருக்கியே அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு யோசனைகள் கூட வரும். அது எப்ப எது வர அந்த போட்டி இருக்குதுன்னா அந்த தனுஷுக்கு வேலை கிடைக்கிற வர. சோ அது ஒரு குறைந்த காலகட்டம். வீட்டுல பொறாமை இருக்கும், அது ஒரு குறுகிய காலகட்டம். தன்னிறைவு அடையும் போது அது எல்லாமே மறைஞ்சு போயிடும். கதிரவன் கண்ட பனி போல அது கண்டிப்பா மறைஞ்சு போயிடும். அதனால வீடுல நிச்சயமாகவே ஒரு அருமையான ஒரு மகிழ்ச்சியான சூழல் நிறைவேறும், அதுல எந்த விதமான சந்தேகம். ஆனால் இந்த சமுதாயத்தை பத்தி பேசினவங்க ரொம்ப அருமையா என்ன சொல்லியிருக்காங்க, பழக்க வழக்கம் வெளிய சமுதாயத்துலதான் நமக்கு சீர்படுது. உண்மை, பழக்க வழக்கங்கள் சமுதாயத்தில் சீர்படுது.
அந்த சீர்பட்டு நம்மளை முன்னோக்கி செல்வதற்கு ஒரு உந்துதலாக இருக்கும். நம்ம வீட்டுல கொடுக்குறவங்க உந்து சக்தி கொடுப்பாங்க, ஆனாலும் பயப்படுவாங்க, ஜாக்கிரதை சரியாயிருன்னு. ஆனா நம்ம கூட இருக்கிற நண்பர்கள் எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, ரைட், நீ விழுந்தா கூட நாங்க பார்த்துப்போவா. ஏன்னா சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான விஷயங்கள் நமக்கு வீட்டுல இல்ல. என் பொண்ணு இங்க கனடாவில் இருக்கா. அந்நேரத்துல அவரு ஃபோன் பண்ணா, ஏம்மா பஸ்ல போறியாம்மா, ஐயோ பின்னால எல்லாம் இவ்வளவு இருட்டா இருக்கமே, எப்படிமா, நான் நல்லாதான் இருக்கேன். ஸோ இந்த பயம் வேற. அதே மாதிரி பேசி பேசி எங்க அண்ணன் சொல்லுவாங்க, அந்த மாதிரி அவளை பயமுறுத்தி அங்கிருந்து வர வச்சிடாத அப்படின்னு. இது பாதுகாப்புக்காக நம்ம சொல்றது. அவங்க அந்த அந்த நிலைமையில அவங்க இருந்து பார்த்துருக்காங்க, எப்படி அவங்களால ஹேண்டில் பண்ண முடியும், அந்த சூழ்நிலையை சமாளிக்க முடியும்ன்றது அவங்களுக்கு தெரியும். அப்போ சமுதாயம் அவர்களுக்கு அதை கற்றுக் கொடுத்திருக்கும். வீட்டுல சமுதாய புரிதல் அதிக அளவு வீட்டுல அமையாது. வேற சமுதாயத்துல இருக்கிறப்ப சமுதாய காரண காரியங்களின் புரிதல் அதுல இருக்கவங்களுக்கு நல்லாவே புரியும். அப்படி இருக்கிறப்ப இந்த சமுதாயம் நிச்சயமாகவே அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுக்க முடியும். அது மாத்திரமல்ல, நிறைய பேர் சொன்னாங்க, ஸோ நீங்க பேசினப்பயே நிறைய மன்றங்கள் இருக்கு. இப்போ வீட்டுல இருந்து கார்த்திக் சார் சொன்னாரு, வீட்டுல இருந்து, சாரி, கடைசியா அவர் பேசுறதுனால அடிக்கடி கோட் பண்ண வேண்டியதா இருக்கு. இந்த பட்டிமன்றத்தையே நீங்க வீட்டுல இருந்து தான் என்ன பண்றீங்கன்னு. ஆனா ஒருத்தர் வீட்டுல இருந்து பண்றாங்க, ஒட்டுமொத்தமா ஒருத்தர் பண்றதை இன்னொருத்தர் கேட்க முடியுது இல்லையா? அப்ப அது சமுதாய சிந்தனை தான். ஒரு சமூக கூடமாக இந்த கணினி வாயிலாக, இந்த இணைய வாயிலாக நாம பல இடங்கள்ல இருந்து ஒன்றோடு ஒன்று ஒரு காரியங்களை அலசி நம்ம பேசி கருத்துக்களை நம்ம தனதாக்கிக்கிறோம், நம்முடையதாக்கிக்கிறோம். ஸோ அப்படிப்பட்ட வகையில இந்த ஆன்லைன் மீட்டிங்குமே ஒரு சமூக கூடம்னு தான் என்னோட பார்வையில இருக்கு. அப்போ இந்த சமூக கூடத்துல வச்சுதான் இப்ப நம்ம இந்த இன்றைய சூழலில் நமக்கு மகிழ்ச்சி அதிகம் தருவது வீடா சமூகமா அப்படின்ற ஒரு காரியத்தை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். அப்படி இருக்கிறப்போ இந்த சமூகம் ஒருவேளை சில விஷயங்கள்ல சமுதாயத்தில் இருப்பவர்கள், எனக்கே மூன்று காரியங்கள் நடந்திருக்கு இந்த சமுதாயத்துல. சமுதாயம்னா என்ன, நம்ம பணியிடங்களுமே ஒரு சமுதாயம் தானே. ஆனாலும் அதை மீறி நான் வருவதற்கு குடும்பம் ஆதரவா இருந்துச்சு. என்றாலும் நான் அமெரிக்கா போயிருந்தப்போ, அது ஒரு ரிலிஜியஸ் மீட்டிங் தான் போயிருந்தோம். அப்போ போனப்ப ஒரு 20 பேர் 25 பேர் ஒரு டூர் மாதிரி சுத்தி போனோம், மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு. அப்போ நாங்க ஒரு நாளைக்கு முன்னாலே கிளம்புறோம். அந்த கேதரிங்ல இருந்து நாங்க வெளியே வந்துட்டோம். அப்போ வரப்போ அதுக்கு முன்னாலே என்னை கேட்டாங்க, அமெரிக்கன்ஸ் கிட்ட சொன்னா உடனே எஸ்ன்னு சொல்லிட மாட்டேன், பொதுவா ரொம்ப நினைச்சிட்டு இருக்காங்களா அப்படின்ற மாதிரி என்னோட எண்ணம். அப்போ ஒரு டூருக்கு வரியான்னு கேட்டார். நான் வரமாட்டேன் அப்படின்ட்டேன். எனக்கு அங்கே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நாங்க அவங்களோட போய்க்கிறோம். ஆனா அவரு கேட்கல, இன்க்ளூட் பண்ணாரு, எல்லாரோடையும் சேர்த்து என்னை இன்க்ளூட் பண்ணி போட்டு. அப்புறம் போறப்போ நான் ஹாப்பியா தான் இருந்தது, நிறைய பேசணும். அவர் ஐபிஎம்ல ஒர்க் பண்ணி மேனேஜர் ரிட்டையர் ஆனாராம். பெரிய மனுஷன், என்னை விட 20-25 வயசு பெரியவர். ஆனாலும் அவருக்கு ஈக்குவலா நான் ஒருத்தி தான் அந்த அத்தனை குரூப்ல தமிழ்நாட்டுல இருந்து வந்தவங்க, இந்தியாவில இருந்து வந்தவங்க இல்ல, நான் ஒருத்தி தான் அவர்கிட்ட சரளமா பேசணும்னாலே என்னன்னு தெரியல. ஆனா அவர் கேள்வி கேட்க, நான் இப்போ MBA படிச்சுட்டு இருந்தேன், அதனால நான் ஒரு கேள்வி கேட்க, அவரு மேனேஜரா இருந்தாருன்னு சொன்னோன்னே இப்படியான கேள்வி அவருக்கு நான் கேள்வி கேட்க அவர் பதில் டைரக்டா சொல்லாம அவர் எதிர் கேள்வி போக, அந்த கேள்விக்கு நான் சரியான பதில சொன்னேன். முடியிறப்போ அவர் சொல்றாரு, நான் சரி ஒரு நாளுக்கு முன்னால் நாங்க கிளம்புறோம், ரொம்ப நன்றி எங்களை இன்க்ளூட் பண்ணீங்க நீங்க உங்களோட டூர்ல, நான் வேண்டான்னு சொன்னாலும் அப்படி நன்றி சொன்ன. அவர் திருப்பி சொன்னாரு, இல்ல தெல்மா, wherever you are there is happiness, I really enjoy the program because of you only அப்படின்னாரு. எனக்கு இன்னைக்கு வர மறக்கல. இது கடந்த 2006 நடந்தது. எனக்கு மறக்க மாட்டேன். என்னோட வாழ்க்கையில் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய அங்கீகாரம். wherever you are there is happiness தான். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, அது வேற விஷயம். பட் இந்த ஒரு வார்த்தை என்னால மறக்க முடியாத ஒரு விஷயம். அந்த மாதிரி அந்த அங்கீகாரம் சமூகத்துல உங்களுக்கு கிடைக்குது பாரு, ஒரு அங்கீகாரம். அது மாத்திரம் இல்லை, என்னோட 2வது வருஷம் டீச்சர் எஜுகேட்டரா நான் ஜாயின் பண்ணப்போ ஸ்டூடெண்ட்ஸ் டைட்டில் கொடுக்குறாங்க, லவர் ஆஃப் த மாஸ். எனக்கு அங்கீகாரம் எங்க இருந்துச்சு, சமுதாயத்துல இருந்துச்சு. அதுதான் என்ன காலேஜ்ல எனக்கு கிடைக்கக்கூடிய
பல எனக்கு தடைகளை தாண்டி நான் வந்து உயிர்ப்போடு இருக்கிறதுக்கு எனக்கு இப்பதான் எனக்கு தலை நரைச்சு போச்சு. நான் வந்து ரிட்டையர் ஆகிற வரை எனக்கு முடி நரைக்கல. வீட்டில் வந்தோன்னே ரிட்டையர் இதாச்சுன்னு அர்த்தம் இல்லை. அவ்வளோ சந்தோஷமா இருந்தேன், உயிர்ப்போட இருந்தேன், உயிர் துடிப்போட இருந்தேன், ரொம்ப எழுச்சியோட இருந்தேன். இன்னைக்கும் இருக்கிறேன். அதுவே ஆனா அந்த அந்த கல்லூரியில நம்ம பார்த்து பேசி 10 பேர் நம்மளை பார்க்க, அவங்களுக்கு நம்ம கருத்துக்கள் சொல்ல, அவங்க அதை கேட்க, அவங்க அதை திருப்பி எடுத்துட்டு போக, இதெல்லாம் வந்து மிகப்பெரிய அங்கீகாரம். சரியா? சோ இது போன்ற ஒரு காரியங்கள் நமக்கு கிடைக்குது, நம்மளை உயிர்ப்போட வச்சிருக்குது. நம்மளை இன்னும் அதுக்காக நிறைய நிறைய படிக்கணும், நிறைய நிறைய நல்ல கருத்துக்களை தெரிஞ்சுக்கணும். முதலாவது அதனுடைய வாழணும், வாழ்ந்தாதான் அவங்க நமக்கு அங்கீகாரம் கொடுப்பாங்க. நம்ம வாழாம போனாக்கா அவங்க அங்கீகாரம் கிடைக்குமா என்ன? தெரிஞ்சிடும் கண்டிப்பா. நம்மளுடைய நேர்மறை எதிர்மறையான செயல்கள்ல இருந்தே நம்மளுடைய எதிர்மறையான ஆற்றல்களை புரிஞ்சிடும். அதனால படிக்க படிக்க புத்தகங்கள் அதான் சொன்னேன், படிக்க படிக்க நம்ம விஷயங்களை தேட தேட கண்டிப்பாக நமக்கு சமுதாயத்தில் ஒரு அங்கீகாரம் இருக்கும். நம்மளுடைய வயோதிகத்திலும் நினைத்து நினைத்து பார்த்து சந்தோஷப்படக்கூடிய விஷயங்கள் வீட்டை விட வெளியில கண்டிப்பா இருக்குது அப்படின்னு என்னுடைய கருத்து போலயே இங்க வந்த சமூகத்தை பத்தி பேசினவங்களும் சொன்னதுனால நான் நினைக்கிறேன் இந்த பட்டிமன்றத்துல சமூகமே அப்படின்னு சொல்றவங்க தான் இதை வந்து வெற்றி பெறுறாங்கன்னு என்னுடைய கருத்தையும் சேர்த்து தாழ்மையாக உங்களிடத்துல சமர்ப்பித்து கொண்டு, இந்த பட்டிமன்றத்தில் இன்றைய சூழலில் நமக்கு மகிழ்ச்சியை அதிகம் தருவது சமூகமே என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். மிக்க நன்றி முனைவர் தெல்மாராணி அவர்களே. மிக அருமையான தலைப்பில் அருமையான பேச்சாளர்களை துணையோடு ஒரு அருமையான பட்டிமன்றத்தை இந்த வார இறுதியில் நடத்தியமைக்கு அனைவருக்கும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். முனைவர் தெல்மாராணி அவர்கள் தலைப்பின் அடிப்படையில் தன்னுடைய தீர்ப்பை ஏற்கனவே வழங்கியுள்ளார். ஆனால் நாம் ஏற்கனவே கொடுத்த அந்த முக்கியமான ஒரு விதிமுறையின்படி அடுத்த சுற்றுக்கு தகுதி பெறும் அணி என்ன என்பது மதிப்பெண் அடிப்படையில் மட்டுமே தீர்மானிக்கப்படும். ஒவ்வொரு பேச்சாளருக்கும் அதிகபட்சமாக 30 மதிப்பெண்கள் வழங்கப்பட்டுள்ளன. அதிகபட்சமாக மொத்தமாக ஒரு அணிக்கு 4 பேச்சாளர்கள். ஆதலால் ஒவ்வொரு அணியும் அதிகபட்சமாக 120 மதிப்பெண்கள் பெறக்கூடிய வாய்ப்பு. அந்த வாய்ப்பை நீங்கள் சரிவர பயன்படுத்தி இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். தற்பொழுது அந்த மதிப்பெண் அடிப்படையில் என்ன முடிவு என்பதை காண்போம். நேரத்தின் அடிப்படையில் 2 அணியிலுமே எந்த பேச்சாளரும் 5 நிமிடங்களை கடக்கவில்லை என்ற ஒரு மகிழ்வான செய்தியையும் இந்த தருணத்தில் தெரிவிக்க ஆசைப்படுகிறேன். இதன் மூலமாக ஒருங்கிணைப்பு குழு சார்பாக எந்த ஒரு மதிப்பெண்ணும் குறைக்கப்படவில்லை. நடுவர் கொடுத்த அந்த மதிப்பெண்களின் கூட்டி வந்த முடிவே இறுதியானது என்பதால் நடுவர் முன்னிலையில் அந்த மதிப்பெண்களை வாசிக்கிறேன். தமிழ்மொழி பண்பாட்டுக் கழகம் மற்றும் தமிழ்மொழி பண்பாட்டுக் கழக பைலிங்குவல் TLCS பைலிங்குவல் இரண்டிற்கும் இடையேயான இந்த போட்டி. இதில் TLCS 4 பேச்சாளர்கள் 94 மதிப்பெண்கள். 4 பேச்சாளர்கள் 94 மதிப்பெண்கள். TLCS பைலிங்குவல் 4 பேச்சாளர்கள் 102 மதிப்பெண்கள். இதன் மூலமாக அடுத்த சுற்றுக்கு TLCS பைலிங்குவல் அணி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது என்ற செய்தியை மகிழ்வான செய்தி தெரிவித்துக் கொண்டு, வெற்றி அடைந்த TLCS பைலிங்குவல் அணிக்கு TLCS தமிழ்மொழி பண்பாட்டுக் கழகத்தின் சார்பாகவும் தமிழ் பண்பாட்டுக் கழக பேச்சாளர் மன்றத்தின் சார்பாகவும் வாழ்த்துக்களையும், பைலிங்குவல் அணிக்கு சரியான வாதங்களை நிகரான வாதங்களை அளித்து இந்த பட்டிமன்றத்தை கலகலப்பாக்கிய தமிழ்மொழி பண்பாட்டுக் கழக பேச்சாளர் மன்றத்திற்கு பைலிங்குவல் அணியின் சார்பாகவும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். மேலும் இந்த போட்டிக்கு நேர கண்காணிப்பாளராக ஒரு சிறப்பான செயலை செய்த சகோதரி ராதிகா அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்களும் நன்றிகளும். இறுதியாக ஒரு அருமையான பட்டிமன்றத்தை நமக்கு வழிநடத்தி கொடுத்த முனைவர் தெல்மாராணி அவர்களுக்கு என்னுடைய மீண்டும் நன்றியும் பாராட்டுக்களும்.